அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு கலந்தாய்வுக்கு ஆர்வமாக நம்முடைய சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து ஜெபம் செய்வார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நீடிய சாந்தமும் தயவு நிறைந்த எங்கள் சகோதரன் இருந்தாலும் உமக்கே துதி கன மகிமையாகவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த வேலைக்காக ஏற்றுக்கொள்வதை தானே இந்த நாளை எங்களுக்கு கிருபையாக கொடுத்து தேவரே உங்களுடைய சத்திய ஆதாரத்தை எங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக எங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தை நாம் வளரும்படியாக தேவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா. பரிசுத்தமுள்ளவர்கள் மேலும் பரிசுத்தமாக்கத்தக்கதாக தேவரே நீங்கள் வார்த்தைக்கு கொடுத்திருக்கிறப்பா. இன்னும் நாங்கள் மாமிசத்தின்படி பிரிந்திருந்தோம் தேவன் ஆவிக்குரிய விஷயத்திலே அந்த ஒரு பிரிதல் எங்களுக்குள்ளே இருந்து பரிசுத்தமாக தேவரையும் உங்களுக்கென்று நாங்கள் ஜீவனம் பண்ண தேவரையும் உங்கள் வார்த்தையை கொடுத்துருக்கப்பா. இது வந்து கலந்தாய்வுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இதோ ஆரம்பத்தில் முடிவரை இந்த பிரச்சனை வந்து எங்களோட வேண்டிய எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பது குடும்பமாக இருக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இனி நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோடு நாங்கள் பண்ணுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய பெரிதான கிருபை. இப்போ நம்ம ஒரு கலந்தாய்வு என்ன தலைப்பு நம்ம பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயம் கொள்ள ஆவியில் அனல் தேவை. ரீப்ரிண்ட் நம்பர் 5334. ஸோ கண்டிப்பா எல்லாருமே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு என்ன பண்ணலாம், விசுவாசிக்கலாம். ஸோ எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஒருவேளை படிக்காம கூட ஒரு சிலர் என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம். பட் அவங்களுக்குமே பிரயோஜனமான காரியங்கள் கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாதுங்க, தேவன் வெளிப்படுத்துவாரு. ஸோ அதனால படிக்காமையே வாங்க அப்படின்னு என்ன பண்ணல சொல்லல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தலைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாருமே படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, சபை இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுமே ஒன்னா வளர்றதுக்கு, ஒன்னா சத்திய அறிவுல பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த ஒரு தலைப்பினுடைய ஆதார வசனம் நம்ம தமிழ்ல படிக்கும் போது, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11 வசனம் தான் சகோதரங்க ஆதார வசனமா எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு ஆதார வசனத்துல நீங்க தமிழ்ல வந்து ஒரு வார்த்தை வந்து மிஸ் ஆகுது. ஆனா இங்கிலீஷ்ல மற்றபடி ஒரிஜினலா இருக்கிற விஷயத்துல அந்த வார்த்தை வந்து இருக்குது. தமிழ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த மிஸ் ஆன மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலத்தில் படிக்கும்போது நாட் ஸ்லோத்ஃபுல் இன் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நடந்துகிட்டு இருக்குது. அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஊழியக்காரங்க, அதுல பங்கு பெறவங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, அசதியா என்ன பண்ணக்கூடாதுங்களா, இருக்கக்கூடாது. ஆவியில அனல் உள்ளவங்களா இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இப்படின்றதுதான் அந்த கான்செப்ட். இப்ப நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் சகோதரர் என்ன சொல்லிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது ஒரு பேராகிராஃப்ல இந்த வசனத்தை சரியா நம்ம கொஞ்சம் புரியுற அளவுக்கு நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, ஆராதனைன்ற ஒரு இடத்துல எல்லாம் நீங்க எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுக்கு ஊழியம் செய்யறது, சர்வீஸ் அப்படின்னு தான் பிரதர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எழுதியிருக்கிறாங்க ஆங்கிலத்துல. ஸோ அதுல ஆராதனை அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மொழிபெயர்த்திருக்கு. சரியான ஒரு விஷயமா எது இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்யற ஒரு விஷயம் அப்படின்றத என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியா பார்க்கும்போது, தேவன் அவருக்காக ஊழியம் நம்ம செய்யணும். நாம ஊழியங்களை ஏறெடுக்கிறதுனாலதான் தேவனுடைய வேலையை நடக்குதுன்றதுக்காக இல்ல, அவரால் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது செய்ய முடியல அப்படின்றதுக்காக கூட நம்ம சப்போர்ட் போட்டிருக்கிறாருங்களா இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு? இல்ல என்ன நோக்கத்துக்காக தேவன் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்குறாங்க? யார் ஷேர் பண்றீங்க? சிஸ்டர் சிவசக்தி.
கேள்வி நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த ஊழியம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவன் நம்ம கிட்ட என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறாரு. அப்படி எதிர்பார்க்கறதுல நோக்கம் என்ன? இப்போ அந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, தேவன் வந்து இப்போ தேவனால் கூடாது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அப்போ மத்திய 19:26 மனுஷரால் கூடாது ஆனா தேவனால் எல்லாம் கூடும் சொல்லிட்டு படிக்கிறோம். அப்ப சகல சிருஷ்டிக்கிறாரு, சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் அந்த ஊழியத்தை தனியா பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா அவர் எதற்காக நம்மளை கூட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவர் சொந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அவரால் முற்றிலும் திறமையுள்ளவராக இருக்காரு. இருந்தாலும் அவர் எதற்காக நம்மளை அழைச்சிருக்காருன்னா, ஒரு ஆவிக்குரிய அவர் படைச்ச ஜனங்களை எல்லாருமே, ஜீவிகள் எல்லாருமே அந்த ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணுன்ற அந்த கிருபை, அந்த இரக்கம், அன்பு தான் அவர் அழைச்சிருக்காரு. அழைச்சிருக்கும் போது தன் சொந்த வெள்ளமைக்கு பார்வைக்கு வைக்காமல் அவர் மையமா இருக்க ஒரு திட்டத்தை ஏதோ ஒரு விஷயத்தை அவர் செய்யணும். எல்லாமே அவர் செய்யறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு, திட்டம் இருக்கு, அவரால் முடியும். ஏன்னா வல்லமையுள்ள தேவன் நம்ம படிக்கிறோம். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வந்து அந்த ஒரு ஜனங்கள் கூட பங்காளியா ஆகணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இருவரை விசுவாசித்து உள்ள வந்து பங்காளி ஆனாதான் அந்த தேவனிடத்துல ஒரு பங்கு கொடுக்கணும்னு அவர் திரும்பி இறக்கத்தின் மூலமா நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. ஒழிய அவரால் முடியாத விஷயத்துக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பாக்குறேன். ஓகே, வேற யாராவது இது கூட ஆட் பண்றீங்களா? பிரதர் லூக்கா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவநாமம் முடியாது என்ற அந்த மாதிரி நமக்கு விஷயம் அதுல நமக்கு தேவனுடைய அகாபிய அன்பு தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தமாகவும் எல்லாருக்கான வாய்ப்பு தேவன் கொடுக்குற ஒரு விஷயமா தான் அது பார்க்குறோம். நம்ம அப்படிதான் புரிஞ்சிக்க வேண்டியதான் வருது. மேலும் கருத்து சகோதரன். ஓகே பிரதர், தேங்க்யூ. வேற யாராவது அடிஷனலா ஷேர் பண்றீங்களா? இப்போ தேவன் வந்து எப்படி இருக்கிறாருன்னா, அவர்கிட்ட எல்லா வல்லமையும் இருக்கு, எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும். அப்படி இருந்த போதிலும் அவருக்காக அவருடைய திட்டத்துல ஊழியம் செய்வதற்கு ஏன் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு தேவன்? வேற யாரு ஆட் பண்றீங்க? சிஸ்டர் ராதா. தேவனுடைய திட்டம்னாக்கா எப்படி சேர்ந்து சொல்ற மாதிரி பல்லவத்தில் உலகங்களும் உலகத்தில் உலகம் சகலமும் கிறிஸ்துக்குள்ள கூடப்படணும் அப்படின்றது தேவனுடைய திட்டமா இருக்கு. இதுல எல்லாருமே வர்றதுனால பஸ்து சபை, அதுக்கப்புறம் எல்லாரும் வர்றதுனால எல்லாருமே அந்த அந்த திட்டத்துல ஈடுபடுறது, எல்லாருக்கும் அந்த அவருடைய வேலை தேவனுக்கு ஊழியம்னா என்னன்னாக்கா என்னென்ன சத்தியத்துல கட்டி எழுப்பணும், இன்னும் மற்றவர்களையும் நான் கட்டி எழுப்பணும்னு தான் தேவனுடைய வேலையே. இதுல எல்லாரும் பங்கு பெறணும்னு தான் தேவனுடைய திட்டமா இருக்குது. ஓகே, சரி. இப்போ தேவனுடைய ஊழியத்துல பங்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த பங்கெடுக்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட நிறைய வல்லமை இருக்குது எல்லாத்தையும் செய்யறதுக்கு. இப்போ பங்கெடுக்கிறது அப்படின்னா எதுல பங்கெடுக்கிறதுக்காக நமக்கு வாய்ப்பு தராரு? கேள்வி புரியுங்களா? புரிஞ்சவங்க நீங்க கை தூக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்ப்போம், தேவனுடைய திட்டத்துல நம்ம அவருக்காக ஊழியம் செய்யறத ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு விஷயத்துல எல்லா தேவைகளையும் செய்யறதுக்கு அவருக்கான வல்லமை இருக்குது. ஆனா அது அவரே பண்ணாம நமக்கு எல்லாருக்கும், நம்ம மட்டும் இல்ல, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களும் அதுக்கப்புறம் மனுஷங்களா இருக்கக்கூடிய நமக்கும் ஒரு வாய்ப்பை தேவன் தராங்க. அது என்ன வாய்ப்பு, எதுல பங்கெடுத்து அதை செய்யறதுக்கான வழியை கொடுக்குறாங்க.
தேவன் நம்ம கொடுக்குறப்ப வந்து கிறிஸ்துவின் அங்கமா நம்ம சேர்றது, அதுக்கப்புறமா கிறிஸ்துவோட சேர்ந்து செய்யற விஷயம். ஓகே பிரதர், நம்ம இங்க படிச்ச விஷயத்துல இருந்து நம்ம பதில் எதிர்பார்க்கிறோம். சிஸ்டர் சீதா. பிதாவாகிய தேவனை நாம் மையப்படுவதல்ல பிரதர், நான் புரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்றேன் பிரதர். இப்ப தேவன் வந்து எல்லாவற்றையுமே செய்ய திறமை உள்ளவரா இருக்காரு. அவருக்கு எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு ஹெல்ப்புமே தேவை கிடையாது. பட் ஆனா அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப பிரியப்படுறாராம். என்னன்னா அவர் படைச்ச தேவ தூதர்கள் ஜாதிகளா இருந்தாலும் மாநில ஜாதிகளா இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒத்துழைப்பு கொடுக்க அவருடைய திட்டத்துல அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அவர் விரும்புறாரு. பிளஸ் அனுதாபம் காட்டணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அனுதாபம் காட்டணும்னா நம்ம அவர்கிட்ட அனுதாபம் காட்டுறது கிடையாது, சிம்பத்தி எதிர்பார்க்கிறாரு. எப்படின்னா சிம்பத்தின் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்றவருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுலாம். இப்ப நம்ம தேவனுடைய உணர்வை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறோம். ஏன்னா நம்ம தேவனை பத்தி படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். தேவன் அவருடைய திட்டத்தை இப்படி உருவாக்கி இருக்கிறாரு, நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுல நம்மளுடைய பங்கு இந்த அளவுக்கு இருக்குன்றத தேவனுடைய உணர்வை யாரால புரிஞ்சுக்கொள்ள முடியும்னா அவங்க பிள்ளைகளால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ நம்ம அப்படி அவருடைய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த அவருடைய திட்டத்துல நம்மளுடைய பங்கு இருக்கு, நம்ம அதுல ஒரு ஆளா இருக்கிறோம்ன்றத வந்து அதை புரிஞ்சுட்டு நம்ம அவங்கள போகும்போது தேவன் ரொம்ப பிரியப்படுறாராம். அவருடைய படைப்புகள் எல்லாம் எல்லாமே வந்து பார்வையா வச்சுட்டு நமக்கு ஒரு பேசிக்ஸ் வச்சுட்டு கேட்டுட்டு ஓ இப்படி வச்சிருக்காரா அப்படி வச்சிருக்காரான்னு பார்த்துட்டு போகாம நம்ம இங்க இருக்கிறோம், நம்மளுடைய ஸ்டேஜ் இதுல இருக்குது, நம்ம இதுல மையமா இருக்கோன்றதை புரிஞ்சுட்டு அவருக்குள்ள நம்ம போய் நம்மளுடைய விஷயத்த நம்ம பெற்றுக்கொள்ள தேவன் வந்து விருப்பப்படுறாரு. ஓகே, அப்படியா பார்க்கும்போது இப்போ தேவன் எந்த ஒரு விஷயத்தை விரும்புறாரு அப்படின்னா, இப்ப அவர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாவற்றிற்கும் காரணர். அவர் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லா காரியத்துக்கும் ஜீவ ஊற்றா இருக்கிறார். இப்ப அவர் தான் மையம். அந்த மையத்தை சரியா ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு அவரை சார்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே என்ன பண்ணணும், செயல்படணும். சோ அந்த ஒரு வகையில தான் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா சிருஷ்டிகளுமே படைச்சிருக்கிறாரு. அப்படி படைக்கப்படும் போது அடுத்த ஒரு காரியம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் விரும்புற ஒரு விஷயம், அவருடைய திட்டத்துல எல்லா ஜீவிகளுக்கும் என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது அந்த மையம் எல்லாவற்றுக்கும் மையமா இருக்கிற அவரை சார்ந்து என்ன பண்ணுவாங்க, செயல்படணும். அதே மாதிரி அவருடைய வல்லமைய எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது வெறும் காட்சி பொருளை மட்டும் என்ன பண்ணலீங்களா வைக்கிறீங்களா. இப்ப அந்த ஒரு வல்லமைய வாங்கி செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் என்ன பண்றாரு, மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. அது உணர்வு பூர்வமா அவங்க என்ன பண்ணணும், ஃபீல் பண்ணணும். சோ அந்த ஒரு காரியத்தை என்ன பண்றாரு பார்க்க தேவன் எதிர்பார்க்கிறாரு. சரி, அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூமியில தீமையினுடைய அனுமதி நமக்கு தெரியும், தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. இப்ப அனுமதித்த ஒரு காரியம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமை, சாத்தானுடைய செயல்பாடுகள், அதனால் ஏற்படுத்தப்பட்ட விளைவுகள், இது எல்லாத்தையும் வேற ஒரு கோணத்துல இருந்து பார்க்கும்போது தேவனை எப்படியா இங்க பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சோ இது என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உண்மையாலுமே தேவன் அப்படி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவருக்கு அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கான வல்லமை இல்லாதனால அதை பண்ணியிருக்கிறாரா, இல்ல வேற எந்த நோக்கத்துக்காக அதை அனுமதிச்சிருக்கிறார்? யார் ஷேர் பண்றீங்க? அதாவது மூன்றாவது பேராகிராஃபுடைய சாராம்சம் மட்டும் நீங்க சொன்னா போதும். சொல்லுங்க சிஸ்டர் கிறிஸ்டி. தேவன் வந்து நிறைய இந்த உலகத்துல நிறைய பாவங்கள் தீமைகள் இருக்கு. அதெல்லாம் தேவன் பார்த்து தெரிஞ்சிருக்கு, தேவன் அனுமதிச்சுதான் இருக்கிறாரு. அதெல்லாம் அவர் நீக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வல்லமை இல்லையானா இல்லாமனா இல்லை. அவர் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருடைய நானும் நீதி வல்லமை எப்படி செயல்பட போகுதுன்றது காமிக்கிறதுக்காக தான் இதை அனுமதிச்சுக்கிறாருன்றது நினைப்பான். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். வேற ஏதாவது இது கூட ஆட் பண்றீங்களா சிஸ்டர் சபிதா? அனைத்து பரிசுத்தவங்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இதுல என்ன பிரதர் சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் வந்து சாத்தானை அனுமதிக்கிறாங்க. ஒரு சில பாவங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரீமான நிலைமைக்கு போற வரைக்கும் இது வரைக்கும் அனுமதிச்சுட்டு வராங்க.
இதெல்லாம் தேவனுக்கு ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு நொடியில மாற்றி போறதுக்கு வல்லமை இருக்கு. ஆனா தேவன் இதை ஏன் வந்து இன்னமும் அந்த சாத்தான வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது 4 அமைப்புகளா இருக்கட்டும், நம்மளுடைய ஹியூமன் நேச்சர், அதாவது ஒரு சில விஷயங்கள் பாவம் செய்யற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போக தேவன் அனுமதிக்கிறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட கொள்கைகளை என்ன பண்ண போறாருன்னா இந்த உலக ஜனங்களுக்கு விளக்கணும். ஏன் பாவம் இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சு, இந்த பாவத்தினால நம்ம என்னென்ன ஆசீர்வாதத்தை தேவனிடத்துல இருந்து இழந்து போனோம், அது எவ்வளவு பெரிய மேன்மையானது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தேவன் என்ன விலையை கொடுத்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை எப்படியாக நமக்கு தந்திருக்கிறாரு, அவருடைய அன்பு அதன் மூலம் எப்படி நம்ம மேல காமிச்சிருக்கிறாரு பின்னாடி உலக ஜனங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும், அவருடைய ஞானம் இந்த சகலத்தையும் சிருஷ்டித்து தேவன் மனுஷனுக்காக எவ்வளவு பெரிய ஒரு சிருஷ்டிப்பை கொடுத்திருக்கிறாரு, இதை நம்ம எடுத்து போயிட்டோமே அப்படின்ற ஒரு ஞானத்தை பத்தி அவங்க புரிஞ்சுக்கணும், அன்பை பத்தி புரிஞ்சுக்கணும், அவருடைய வல்லமை இது எல்லாமே நீக்கி போறதுக்கு ஒரு வல்லமை இருக்கு. ஆனாலும் நாம ஒரு சில பாடத்தை கற்றுக்கொள்ளணும், தேவனுடைய கொள்கைகளை பற்றி புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு பெரிய அனுபவங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு பின்னாடி நினைக்கும் போது உலக ஜனங்களுக்கு நிஜமாவே தேவனுடைய அன்புனா என்ன, ஞானம், வல்லமை, இதெல்லாம் எப்படிலாம் கிரியேட் செய்திருக்குன்னு அவங்க உணர்வுபூர்வமா அதை உணர்வாங்க. அதுக்காக தான் தேவன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வெயிட் பண்றாரு, அதை அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிரதர் நோட் பண்ணிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஸோ தெளிவாக இருந்திருப்போம் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படியா பார்க்கும்போது தேவன் இந்த ஒரு தீமைகளை ஏன் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பார்க்கணும். ஸோ அப்படியா பார்த்தோம்னா இப்போ இந்த தீமையுடைய அனுமதி இருக்குது, அது மூலமாக ஒட்டுமொத்த அவருடைய சிருஷ்டிகளும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாடம் கற்றுக்கொள்ள போறாங்க. அப்போ தேவன் அவர் தான் சிருஷ்டிகர், அந்த சிருஷ்டிகரை சார்ந்து அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதன் அடிப்படையில அந்த ஜீவி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும். அப்படி பிரச்சனைகளை சந்திக்கிறது மூலமாக இப்ப தேவனுடைய ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய நீதி எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்றது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது கற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பனா இப்போ இந்த தீமையை அனுமதிக்கப்பட்ட இந்த ஒரு காலத்துல எங்க சகோதரர் அடுத்து என்ன ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆதார வசனத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்குது. அது என்ன பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய பிசினஸ். அதுக்கு ஒரு உதாரணமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர் வந்து உலக பிரகாரமா இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் மேன், இல்ல அந்த ஒரு பிசினஸ் மேனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சொத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கம்பேர் பண்றாங்க. இப்ப அந்த ஒரு உதாரணத்துல இருந்து நம்ம என்ன விஷயத்தை வந்து புரிய வைக்கிறதுக்காக சகோதரர் முயற்சி பண்ணிருக்காங்க, யாராவது சொல்ல முடியுங்களா? சிஸ்டர் ஜெயராணி. இதுல வந்து எப்படின்னாக்கா இப்ப உலகத்திலேயே வந்து ஒரு பங்கு மார்க்கெட் இருக்குது. இப்ப அதுலயே வந்து இப்ப வந்து நம்ம எப்படி இதோடனா பங்கு, அந்த பங்கு மார்க்கெட்ல வந்து நம்ம முதலீடு போட்டோம்னா அதுல வந்து நம்ம வந்து சேர முடியும். ஆனா வந்து இப்ப கிறிஸ்துவுடைய வேலைன்னு ஒண்ணு இருக்குது. அப்ப அதுல சேர்றதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு முதலீடு அங்க வந்து தேவை கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த தொழில், அதாவது கிறிஸ்துவுடைய அந்த தொழில தேவனுடைய ஊழியத்தை வந்து நம்ம செஞ்சு, அதாவது அந்த ஆர்வம் எடுத்து நம்ம வந்து அந்த ஊழியத்தை நம்ம செய்யும் போது அதுல வந்து நம்மளுக்கு என்ன பண்றாருனாக்கா இன்னும் அந்த தொழில் ஒரு ஆர்வம் கொடுக்கும்போது அதுல இருந்து அதை செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க ஒரு அனுமதி தர்றாங்க. அப்ப வந்து அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா அதன் மூலமா வந்து இன்னும் தொழில் அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு ஸ்தாபனங்கள் வந்து இன்னும் அதிகமா பெருகுது அப்படின்றத வேற யார் ஷேர் பண்றா? சிஸ்டர் சீதா. இப்போ இந்த உலக பிரகாரம் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஒரு கிரேட் பிசினஸ் மேன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. கேபிட்டல்ஸ் அவங்க கிட்ட வந்து ஸ்டாக் ஹோல்டு இருக்கும், அவங்க அந்த எல்லா ஸ்டாக்குமே வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க போய் எந்த இதுவுமே வந்து விற்கிறதோ இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு இதில் போய் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க போயிட்டு அந்த ஷேரை வந்து வாங்குவாங்க, பை பண்ணுவாங்க, விருப்பம் இருந்தால் வச்சுப்பாங்கன்னா செல் பண்ணிடுவாங்க. அப்போ அது வந்து அவங்களுடைய விருப்பம், வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லை வித்துட்டு போகலாம். பட் ஆனால் என்னன்னா இங்கே தேவன் என்ன சொல்றாங்கன்னா இங்கே கிரேட் பிஸ்னஸ் மேனாக யாருக்காக பார்த்தீங்கன்னா தேவன் வந்து அவங்க வச்சிருக்கிறாரு கேபிட்டல்ஸ்.
நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்னா நம்ம போய் அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் சொல்லி சொல்லப்படுது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சரி, ஓகே, இந்த பாயிண்ட் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு பிசினஸே ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படும்? இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஒரு முதலீடு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொடுக்கணும். இப்போ அது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஊழியத்தை என்ன பண்ண முடியும், ஒரு வேலையே இல்லை ஒரு பிஸ்னஸே என்ன பண்ண முடியும். ஆனால் இப்போ என்ன ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆனால் அந்த பிஸ்னஸை அந்த முதலீடு எல்லாத்தையும் என்ன பண்றாரு தேவனே நமக்கு கொடுத்துறாரு. எந்த அளவுக்கு அந்த கம்பெனில இருந்து வாங்கி அதை பிரயோஜனப்படுத்துறோமோ, அதுக்கு வேலை செய்யறோமோ, அதனுடைய லாபமா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆசீர்வாதம் என்ன பண்ண போறோம், பெற்றுக்கொள்ள போறோம். அப்படின்னா ஒரு கம்பெனில வந்து பார்ட்னரா இருக்கணும் அப்படின்னா சும்மா போய் என்ன பண்ண முடியாது, என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படின்னா இந்த பார்ட்னரா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு தேவையான முதலீடு நீங்க என்ன பண்ணணும், இவ்வளோ இந்த கம்பெனியோட லாபம் இவ்வளோ இருக்கு, இது இவ்வளோ கேபிட்டல் நாங்கள் வச்சிருக்கிறோம், நீங்க எவ்வளவு இதுல ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா தேவன் அப்படியே தான் அவங்க கிட்ட கேட்டாருங்களா? ஃப்ரீயா யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ வந்து என்ன பண்ணலாம், இந்த ஒரு பிசினஸ்ல வந்து அவங்கள ஈடுபடுத்திக்கலாம். ஈடுபடுத்திக்கிட்டு நல்லா வேலை செய்யணும். அதுதான் பாக்குறேன். என்ன அப்படின்னு பார்ப்போம், ஆவியில அனலா என்ன பண்ணதுல வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கே உரிய லாபத்தை என்ன பண்ணலாம், நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். சரி, இந்த ஒரு கம்பெனில தேவன் வந்து எல்லா விதமான முதலீடும் வச்சிருக்கிறாரு. அந்த முதலீடை பயன்படுத்தி அங்க வேலை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் யார் வாய்ப்பு கிடைச்சது? இயேசு கிறிஸ்து. சரி, இயேசு கிறிஸ்து கிடைச்சது அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப டைம் கம்மியா இருக்கிறதுனால முக்கியமான விஷயத்தை மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்துட்டாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த கம்பெனில வேலை செய்யறதுக்கு. கரெக்டுங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால, வாய்ப்பை கொடுத்ததுனால 2 திட்டம் நிறைவேறுதாங்க. அது என்ன 2 திட்டம் அப்படின்னு யார் சொல்றோம்? இயேசு கிறிஸ்துக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால அவருடைய திட்டத்துல 2 பிளான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்து சக்சஸ் ஆகுது. அந்த 2 பிளான் என்ன அப்படின்றத அந்த பேராகிராஃபுடைய கடைசியில இருக்குது பதில். யாரும் சொல்ல முடியுங்களா? பாயிண்டா சொன்னா மட்டும் போதும், ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டாம். 2 பிளான் வந்து அங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நிறைவேறுது. ஒண்ணு என்ன, இன்னொன்னு என்ன? இயேசு கிறிஸ்துக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குது? செல்வம். இல்ல 2 விஷயம் என்னன்னா, அதாவது தேவன் வந்து உலகத்தை வந்து படைக்கிறாங்க, ஒரு பரிபூர்ண மனுஷன் மூலியமா எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள சொல்லி. ஆதாமுடைய கீழ்ப்படியானால அந்த ஒரு பூரணமற்ற நிலைக்கு போயிட்டாங்க, கீழ்ப்படியாமையினால. இப்போ இந்த 2 விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா அந்த ஒரு பூரணமற்ற நிலைக்கு திரும்ப பரிபூர்ண நிலைமைக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு கொண்டு வராங்க அவருடைய மரணத்தின் மூலியமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதருக்கு ஒரு ரட்சகராக அந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனால அவரு வந்து என்ன பண்றாருன்னா உயர்த்தப்படுறாரு அப்படின்னு. ஸோ இங்க இந்த கம்பெனில வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஜாயின் பண்ணிட்டு தேவனுடைய சித்தத்துக்காக அவர் முழுசா தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுடைய சித்தமா இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மனுக்குலத்துக்கு ஆசீர்வாதமா போகுது. அதே வகையில அந்த வேலையை அவர் செஞ்சு முடிச்சதுனால, அந்த அளவுக்கு அவர் கீழ்படிஞ்சதுனால இப்ப தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் அளவுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்க உயர்த்தி இருக்கிறார். சோ அந்த ஒரு விஷயமா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நடந்திருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சக ஊழியரா, இப்ப அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் யார் செய்வார்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? செய்வாரு. ஒரு தேவனுக்கு சக ஊழியரா ஆகும்படி என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அனுமதி கிறிஸ்துவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்படியா பார்க்கும்போது இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தேவனுக்கு சமமா இல்ல தேவன் எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு
தன்னுடைய தகுதியை அவர் நிரூபிச்சிருக்கிறார் இல்லைங்களா? அந்த தகுதி நிரூபிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்ன தேவைப்படுறது? அடுத்த பேராகிராஃப் இருக்கிற பாயிண்ட். அடுத்த பேராகிராஃப் அப்படின்னா யார் நிலைநிற்க கூடும் அப்படின்ற அந்த தலைப்புக்கு மேல இருக்கிற பேராகிராஃப்ல இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தை முழுமையா நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஒரு விஷயம் இருந்ததாலதான் செஞ்சு முடிச்சாருங்களாம். அதான் என்ன அப்படின்றத யார் ஷேர் பண்றாரு? சிஸ்டர் தமிழரசி. இந்த திட்டத்தை வந்து அவர் நிறைவேற்றத்துக்கு அவருக்கு மெயினா வந்து என்ன ஒரு விஷயம் தேவைப்பட்டதுன்னா, உண்மை உள்ளவர ஆவியில வைராக்கியமும் ஆவியில அனலும் வந்து அவருக்கு ரொம்ப தேவைப்பட்டது. ஓகே, ஆவியில வைராக்கியம், ஆவியில அனல். ஓகே, வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? அது கூட ஆட் பண்றீங்களா? சிஸ்டர் சுஷ்மா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அந்த இயேசு கிறிஸ்துக்கு வந்து அப்புறம் வேற என்ன அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னு பார்த்தா, அவர் வந்து பிதாவிட பெரிய அளவினால விசுவாசமும் அதே போல பக்தியும் அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஓகே, விசுவாசம், பக்தி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அனல் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, வேற அது இன்னும் எலாபரேட்டா ஏதாவது பேச முடியுங்களா? சிஸ்டர் தீர்த்தம்மா. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இதுல என்ன பார்க்கறோம்னா, இயேசு கிறிஸ்து வந்து உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவனோட திட்டத்துல வந்து இவர்தான் ஈடுபலியா செலுத்தணுன்ற ஒரு மையமான ஒரு அவரோட திட்டத்துல ஒரு ஒரு காரியமா இருந்தது. ஸோ அதுல வரும்போது அவர் வந்து அந்த ஒரு லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன லைன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பூமிக்குரிய ஜீவியத்தில் கசப்பான அனுபவங்களை நிறைவேற்ற அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து அந்த ஒரு 3 வருஷ கால பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நிறைய அனுபவங்கள், ஒரு கசப்பான அனுபவங்கள் வந்திருக்கு. ஸோ அப்படி வந்திருந்தா கூட அவர் வந்து இந்த ஒரு ஆவியின் அனல் அவருக்குள்ள இருந்ததுனால மட்டும்தான் அவரால் வந்து அதை ஜெயக்கொள்ள முடிஞ்சிச்சு. அவருக்கு தேவன் கொடுத்த அந்த திட்டத்துல வந்து சரியா தன்னுடைய பலியின் ஜீவத்தை வந்து சரியா அவர் அதை வந்து செஞ்சு முடிச்சாரு. அதே சமயத்துல பிதாவாகிய தேவனிடத்துல அவர்கிட்ட ஒரு பக்தியும், அதே மாதிரி அவர்கிட்ட பிதாவாகிய தேவனிடத்துல ஒரு பெரிதான ஒரு விசுவாசம் அவர்கிட்ட இருந்தது. ஸோ தேவன் எல்லாவற்றையும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறாரு அப்படிங்கிற விசுவாசமும் அவர்கிட்ட இருந்தது. ஸோ மெயினாக என்ன ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது, ஆவியில அவர் வந்து ரொம்ப அனலா இருந்தாரு. அனலா இருந்ததுனால அவருடைய ஊழியத்தை சரியா செய்து முடித்தாரு அப்படிங்கிறது பார்க்குறோம். ஏன்னா இப்போ நினைவு கூறுதல் காலப்பகுதியில் கூட நம்ம மெடிடேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கெட்செமனே அனுபவத்துக்கு போகும்போது கூட அவர் எவ்வளோ ஒரு வியாகுலப்பட்டாரு. ஸோ எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில போனாரு. அந்த கடைசி நேரத்துல வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, எவ்வளோ வேதனைக்குள்ள போனாரு, எப்படிலாம் அவரை வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட தேவனுடைய திட்டம், தேவனுடைய காரியம், எதுக்காக வந்தோம், இந்த ஈடுபடி செலுத்ததான் வந்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்குள்ள இருந்ததுனால அவருடைய வேலையை அவர் கரெக்டா தன்னுடைய ஊழியத்தை சரியா செய்து முடித்தாரு. ஸோ அதுக்கு வந்து என்ன தேவையா இருந்துச்சுன்னா, அந்த ஆவிக்குரிய அனல் வந்து அவருக்கு ரொம்ப தேவையா இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். பிரபானா, நீங்க இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணா எங்களுக்கு. பிரியமானவர்களே, எல்லோருக்கும் ரொம்ப அருமையாக பேராகிராஃபில் இருக்கக்கூடிய சரியான கருத்தை வந்து முடிந்த அளவுக்கு பகிர்ந்து கொள்வதை பார்க்க முடிகிறது. ரொம்ப நல்ல முயற்சி இது. ஒருவேளை இந்த பேராகிராஃபில் இப்படியாக தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது, அவருடைய விருப்பத்தின்படி அவரோட ஒத்துழைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை முதலாவது அவங்க குமாரன் கர்த்தர் இயேசுவுக்கு கொடுத்தாங்க. கர்த்தர் இயேசு அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு தேவனுக்கான ஊழியத்தை செய்து முடித்தாங்க. பட் அப்படி செய்து முடிப்பதற்கு அவரிடத்தில் என்ன தேவைப்பட்டது என்று சொல்லும்போது, கண்டிப்பாக ஆவியில அனல் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த அனல் என்பது அவருக்கான எல்லா கசப்பான அனுபவங்களின் மத்தியில அவருக்கான ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஆவியில அனல் உள்ளவர்களாக சாதாரண சூழல்ல இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே பாதக சூழல்களின் மத்தியிலையும் அந்த அனல் காத்து கொண்டு அந்த அனலோடு இருப்பது ரொம்ப பெரிய விஷயம். நம்முடைய அருமை ரட்சகர் அப்படியான ஒரு அனல் உள்ளவராக இருந்தார். கசப்பான அனுபவங்களுக்கு மத்தியில் பூமியில அவர் வாழ்ந்தபோது, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில கசப்பான அனுபவங்களுக்கு மத்தியில ஆவியில அனல் உள்ளவராக இருந்து செய்தார். அது மாத்திரம் இல்லை, அடுத்த லைன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் ஒருவேளை பகிர்ந்து கொண்டீங்கன்னா நான் கவனிக்கல. மிகப்பெரிய அளவுக்கு பிதாவின் மீது விசுவாசம் இருந்துச்சு.
அடுத்த வார்த்தை பக்தின்னு இருக்கு தமிழில், ஆனா பக்திக்கு பதிலாக அர்ப்பணிப்புன்னு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல வந்து he needed to have a great deal of faith in the father. பிதாவிடத்துல ஒரு மிகப்பெரிய விசுவாசம் அவருக்கு அவசியமா இருந்துச்சு. and a great deal of devotion to the father. அப்படின்னா அவரிடத்துல ரொம்ப அர்ப்பணிப்புணர்வோடு அவர் இருந்தார். ஏன்னா அதுதான் நம்ம லைஃப்காங்க. பக்திங்கிறது ஓகே தான், பட் அர்ப்பணிப்பு ரொம்ப துல்லியமா இருக்கு. ஏன்னா அந்த அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால்தான் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி அந்த அனலை காத்துக்கொண்டு அந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றணும். ஸோ அது ஆட் பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ. ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ பெரிய வேலை தான், ஆனால் அந்த பெரிய வேலையை செய்யறது அப்படின்றது இயேசு கிறிஸ்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அனல் அவருக்குள்ள இருந்ததுனால, அதான் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பயன்படுத்தியிருப்பான். அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமா அவர் இருந்து வந்து செஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. அதுக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஜெயம் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கிட்ட விசுவாசம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதே வகையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆவியில அனல் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கிட்ட அதிகமா காணப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கே உரிதான ஒரு அர்ப்பணிப்பை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுல என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது செஞ்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் கிறிஸ்துவுக்கு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா தேவன் இந்த ஒரு வாய்ப்பை அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்டெண்ட் பண்றாருலாம். பிராடர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் இந்த தேவனுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய அவருக்கு சக ஊழியர்களா அவருடைய திட்டத்துல பயன்படுத்தக்கூடிய ஊழியக்காரர்களுடைய தேடுதல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அதிகமாகுது. அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கிறிஸ்துவுக்கு சரீரங்களா இருக்கக்கூடிய நபர்களை தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் என்ன பண்றாருலாம் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. இப்ப அவங்களை தெரிந்து கொள்வதுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கு அத கண்டுபிடிச்சிட்டாங்களாம். எப்போ அப்படின்னு பார்க்கும்போது பெந்தெகோஸ்தே நாள்ல அவங்க அபிஷேகிக்கப்பட்ட அப்புறமா என்ன நோக்கத்துக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்றதுல தெளிவா இருந்தாங்களாம். என்ன நோக்கத்துக்காக அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டாங்க? யார் ஷேர் பண்ணுங்க? அது ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டாங்க அபிஷேகம் பண்ற உடனே. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. யார் ஷேர் பண்றா? இல்ல இவ்வளோ சீதா சிஸ்டர் கை தூக்குறீங்களா? இல்ல தூக்குறீங்களா? ஓகே சீதா சிஸ்டர். இல்ல தூக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. பெந்தெகோஸ்தே நாள் வந்து சிஷ்யர்கள் வந்து என்னத்தை அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மாதிரி நாமளும் வந்து இந்த உலகத்துல வந்து தேவனுடைய நாமத்துக்கு சாட்சி கொடுக்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள்லையும் பரீட்சையும் வந்து தங்களுடைய உண்மைத்தன்மையை வந்து தேவனுக்கு நிரூபிச்சு காட்டணும்ன்றது வந்து தேவன் வந்து விரும்புறான்றதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஓகே, நம்ம இந்த பாயிண்டோடைய அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க. இப்ப அதுக்கு முன்னாடியே முக்கியமான விஷயத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது உணர்ந்து கொள்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு வேற யாராவது ஆட் பண்றீங்களா? இந்த பக்கம் யாராவது கை கொடுத்தாங்க உள்ளார? ஓகே, சிஸ்டர் சிவசக்தி. அவங்களுக்கு முன்னாடி எதுக்கு தெரியுதுன்னா பெந்தெகோஸ்தே காலத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி அவர் வழி புண்ணியத்தை அவர் கிரகிக்கு வர அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்தாங்க. அப்புறம் தான் அந்த எதுக்காக அவர் வழி புண்ணியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்றது பெந்தெகோஸ்தே காலத்துக்கு அப்புறம் ஆவி கொடுக்கப்பட்டாருன்னா இந்த ஊழியத்தை வந்து அவங்க இந்த ஊழியத்துல நம்ம தேவன திட்டத்துல நம்ம அவசியம்ன்றது அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த பாயிண்ட் இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பாக்கலாம். சிஸ்டர் விக்டோரியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவுடைய திட்டத்துல வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முன்னறிவிப்பு, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் முன்குறிக்கப்பட்ட அவர் புரிஞ்சிருந்தாரு.
சிஸ்டர் சீதா வந்து ஒரு பாயிண்ட் விட்டாங்களா? ஷேர் பண்ணுங்க. தற்காலத்துல இயேசு கிறிஸ்துவோட நம்ம பாடுபட்ட அவரோட கூட மகிமையிலும் பங்கு பெறுவோன்றதை வந்து அவங்க அறிஞ்சிட்டாங்க. முன்னாடியே முன்குறிக்கப்பட்டதுன்ற விஷயத்த வந்து அவங்க பந்தோபஸ்தை நல்லா அறிஞ்சிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் சபிதா. அண்ணா இதுல அவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய திட்டத்துல இந்த ஊழியத்தை தேவன் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிறாரு, சலுகையா கொடுத்துருக்காரு அப்படின்றதையும், இந்த ஊழியத்தை நாம செய்யாமலே தேவனால அதை செய்ய முடியும், ஆனாலும் நமக்கு இதுல ஒரு பார்ட் கொடுத்துருக்கிறாரு, இந்த ஊழியத்தை செய்யும்படி நமக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாரு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. ஓகே சார், தேங்க்யூ. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவங்க தேவன் அவங்களுக்கும் ஒரு சாக்கியத்தை கொடுத்திருந்தாருக்கலாம், வாய்ப்பு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய திட்டத்துல அவருடைய வேலைக்காரங்களா ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகள் என்ன பண்றாங்க, கிருவியா பெற்றுக்கொள்றாங்க. அதே வகையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஊழியம் இல்லாம தேவனால் என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடிஞ்சிருக்கும். ஆனா தேவன் அப்படியா இல்ல. அவருடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி பின்னாடி எப்படி பார்க்கும்போது கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துல, வெளிப்படையான ராஜ்யத்துல, யுகாயுகத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவரோட உடன் ஊழியர்களா இருந்து அநேக வேலைகளை செய்ய போறாங்க. இப்ப அந்த ஒரு வேலையை செய்வதற்கான தகுதியை தேவன் எங்கவே தீர்மானிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, பூமியில. அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது, அந்த ஒரு வாய்ப்பை எந்த அளவுக்கு தங்களுக்குரியதா ஒருத்தவங்க சொந்தமாக்கிக்கிட்டு அந்த தேவனுடைய திட்டத்துல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களா தங்களை அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்றது தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. சோ அதுக்காக தான் என்ன பண்ணியாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஊழியத்தை அவங்க பெற்றுக்கொண்டு அதுக்காக அவங்க சாட்சி என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டியவங்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு சீஷர்களுக்கு கிடைச்சது. அதே ஒரு விஷயம் கடந்து வந்து இது வரைக்கும் கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு என்ன பண்ணிருக்கு, வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்ப தேவன் ஏன் இந்த ஒரு சிறு மந்தையை கூட்டி சேர்க்கிற நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கான இந்த ஊழிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஊழிய வாய்ப்புல அவங்க பலியாகி அதன் மூலமாக என்ன பண்ணணும் பார்ப்போம், அவருக்கு சாட்சி கொடுக்கணும். அதே வகையில அது நிமித்தமாக வரக்கூடிய சோதனைகள், பரீட்சைகள்ல தங்களுடைய உண்மை தன்மை என்ன பண்ணியாகணுமா, நிரூபிச்சு காமிக்கணும். அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த ஊழிய வாய்ப்பை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொடுத்திருக்கிறார். சரி, அடுத்து என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்காருல்ல, ஊழியங்களை ஏறெடுக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு, அவருக்கு உடன் வேலையாட்களா செயல்படக்கூடிய அந்த ஒரு கிருபையை பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்றிருக்கும் போது யார் தான் இந்த ஊழியத்தை உண்மையா செய்ய முடியும்? அதே வகையில இதுக்கு எதிர்ப்புகள் கண்டிப்பா, இதுக்கு எதிராக செயல்படக்கூடிய மாம்சம் இருக்கு, உலகம் இருக்கு, சாத்தான், எல்லாத்தினுடைய அனுமதி தேவன் என்ன பண்ணிருக்க அனுமதிச்சிருக்கிறாரு. ஆனா இது உண்மை தன்மையை நிரூபிச்சு உண்மையும் உத்தமமும் ஊழியக்காரங்களா நம்மள தேவனுக்கு தகுதி உள்ளவங்களா நிறுத்தணும் அப்படின்னா எந்த விஷயம் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சகோதரர் சொல்றாங்க. சிஸ்டர் போனா எந்த விஷயம் அப்படின்றத விட யார் தான் இதுல வந்து சரியா செஞ்சு முடிக்க முடியும்? இதாவதுக்கு மகிமை உண்டாவதாக. யார் வந்து இந்த வேலையை சரியா செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, ஆவியில யார் அனலா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த விஷயத்த செய்ய முடியும். ஏன் ஆவியில அனலா இருந்தா மட்டும்தான் இந்த விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னு பிரதர் சொல்றான்னு பார்த்தோன்னா, இப்ப தேவனுடைய வழியில நம்ம பிரவேசிக்க வந்திருக்கோம். நம்ம வரும்போதே தெரியும் நமக்கு இடுக்கமான வழியில தான் உட்பிரவேசிக்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்ப இடுக்கமான வழியில உட்பிரவேசிக்க வந்த நாம அந்த வழியில பிரவேசிக்கும் போது இன்னுமே என்ன ஆகும்னா, உலகம், மாம்சம், சாத்தான் மூலியமா இன்னுமே நமக்கு வந்து பாடுகள் அதிகமாகும். அப்ப பாடுகள் அதிகமாக அந்த வழி என்ன ஆகுனா குறுகிய பாதையா தான் ஆகுது, இன்னுமே குறுகிய பாதையா தான் போயிட்டே இருக்கும். அப்ப அந்த பாதையில நம்ம இன்னுமே செல்லணும்னா நம்ம ஒரு சில பேர் என்ன ஆயிட்டோம்னா அதுக்குள்ள என்ட்ரா முடியாம அதுல வந்து பாதையிலே வந்து வந்துருவாங்க. ஒரு சில உள்ள
கண்டிப்பா தேவனுடைய அந்த விஷயத்துல ஊழியத்துல நம்ம கண்டிப்பா அனல் இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த பாடுகளை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி அதுல போக முடியும் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். ஓகே, இப்ப அனல் உள்ளவங்களா இருந்தா மட்டும்தான் தேவன் வச்சிருக்கிற அந்த ஒரு வாய்ப்பை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஆசீர்வாதத்தை. அப்போ அனல் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஊழியத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிறைய எதிர்ப்புகள் பிரச்சனைகள் என்ன பண்ணும் வரும். அதுல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நிலைச்சிருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தகுதி என்ன பண்ணியாகணும், நிரூபிச்சே ஆகணும். அப்படிதான் ஜெயப்பட்டமா என்ன பண்ண முடியும், மாறவே முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் அவருடைய திட்டத்துல தெளிவா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்படுத்தி இருக்கிறார்களாம். அப்ப அவருக்கு ஊழியம் செய்ய வராங்க, அவருக்கு சக ஊழியர்களா இருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த வேலையை செய்யக்கூடியவங்க ஊழியக்காரங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிய தெளிவா என்ன பண்ணிருக்கிறாரு, திட்டம் பண்ணியிருக்கிறார்களாம். அது எப்படிப்பட்ட வழி, அது எப்படி வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு நெருக்கம் கஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்றத வேற யாராவது ஷேர் பண்ண முடியுமா? சிஸ்டர் கையை தூக்குங்க, யாராவது 4-5 பேர் தூக்கலாம் தான் யாரும் சொல்லணும். சரி சிஸ்டர் சபிதா. இல்ல நீங்க அந்த பேராகிராஃப்ல இருந்து நீங்க சொல்லலாம். கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதிலாக பேராகிராஃப்ல நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்களோ அது மாத்திரம் ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் பேராகிராஃபே சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதிலா நான் நினைக்கிறேன், நீங்க நினைக்கிறது ஷேர் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இந்த சோதனையில யார் வந்து நிலைநிற்க முடியும் அப்படின்னு சிஸ்டர் சொல்லிட்டாங்க, ஆவியில அனல் உள்ளவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆவியில அனல்னா என்னன்னு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். அந்த கசப்பான அனுபவங்கள்ல பிதாவாகிய தேவன் மேல வச்ச விசுவாசத்திலும் அந்த பக்தியும் அவரோட அர்ப்பணிப்பையும் சரியா அவரு புரிஞ்சுக்கிட்டது, அதன் மூலமா தான் அவர் அந்த மாபெரும் அந்த ஊழியத்தை அவர் செஞ்சு முடிக்க முடிச்சதுன்னு பார்த்தோம். அதே போலதான் நமக்கும் உலகம், மாம்சம், சாத்தான் இது மூன்றையும் தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு நம்மளுடைய வாழ்க்கையில. ஒரு சில பிரச்சனைகள், துன்பங்கள், கசப்பான அனுபவங்கள் இது மூலமா வரும். யார் ஒருத்தவங்க இந்த அனல் உள்ள, அதாவது ஆவியில அனல் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்கதான் இப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்துக்குள்ள, இந்த குறுகிய பாதைக்குள்ள போயிட்டு அந்த ஜெயம் கொண்ட வகுப்பாரா அந்த ஊழியத்தை செஞ்சு முடிக்க முடியும். அப்படி இல்லாதவங்க, இந்த அனல் குறைவா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சோதனைக்குள்ளேயே நுழைய மாட்டாங்க. ஐயோ இது ரொம்ப கஷ்டமான பாருங்க, இதுல என்னால பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா என்ன அப்படின்னா பாதியில கொஞ்சம் பேர் உள்ள நுழைவாங்க, ஆனா பாதியிலே விழுந்து போயிடுற நிலைமையில இவ்வளோ இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் லைஃப், இந்த ஒரு சாக்ரிஃபைஸ்லாம் என்னால் பண்ண முடியாது, இதுல இருந்து நம்ம பின்னாடி உலகத்திலேயே நம்ம இருந்துடலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்றாங்க. கரெக்ட். ஓகே, இன்னொரு ஒரு கேள்வி. இந்த பேராகிராஃப்ல 2 சீரியஸான எச்சரிப்புகள் இருக்கு. நீங்க படிக்கும்போது இது எனக்கு மிகப்பெரிய எச்சரிப்பா நான் உணர்ந்தேன். இந்த யாரு வேண்டாம்னு சொல்லுங்க, அந்த 2 சீரியஸான எச்சரிப்பு ஜஸ்ட் ஒரு பாயிண்டாவே ஷேர் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் எச்சரிப்புகள். அது படிக்கும்போது உள்ளுக்குள்ள பக்குன்னு இருக்கும். பக்குன்னு இருக்கிற அந்த 2 பாயிண்ட் சொல்லுங்க. ஒரே ஒரு பாயிண்ட், அது பேராகிராஃபோட கடைசியில ஆவியில் அனல் உள்ளவர்களை தவிர தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்க அவர் விரும்பவில்லை, வேற யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஒரு செகண்ட் பாயிண்ட்குள்ள போக முடியாது. குட், ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் ஆவியில் அனல் உள்ளவர்கள் மாத்திரம்தான் இந்த சோதனைகள்ல நிற்க முடியும். அப்படி அனல் இல்லாதவங்க அந்த சோதனைகள்ல நிற்க முடியாது, விழுந்து போயிடுவாங்க. அதுவும் அந்த லாஸ்டா தேவன் என்ன திட்டம் வைத்திருக்காரோ அந்த ஒரு பாட்டுக்குள்ள பங்கெடுக்கவே முடியாது. ஆமா, அன்பானவர்களே, அது ரொம்ப கவனிக்க வேண்டிய பாயிண்ட். என்ன சொல்றாரு அப்படின்னா,
தமிழில் படிக்கும்போது அதன் மூலம் ஆவியில் அனல் உள்ளவர்களை தவிர இது யாரும் இந்த சோதனைகளில் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட சோதனைகள் தான் தேவன் நமக்கு நியமிச்சிருக்கிறார். அப்போ ஆவியில் அனல் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆவியில் அனல் உள்ளவங்களாம் இருக்கிறாங்களா, அவங்க நுழையலாம், அவங்க பயணிக்கலாம், அவர்கள் முடிக்கலாம். அதை தவிர வேறு யாரும் ஒன்று நுழையவே முடியாது, நுழைஞ்சாலும் பாதியில காணப்படலாம். அப்போ ஆவியில் அனல்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி செல்வம் கரெக்டாக சொன்னாங்க, கடைசி செல்வம் சொன்னாங்க, ஆவியில் அனல் உள்ளவர்களை தவிர வேறு யாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்க அவர் ரொம்ப சீரியஸ். தேவனுக்கு வேறு யாரும் வரணுங்கிறது விருப்பமே இல்லை. ஆவியில் அனல் இருந்தா நீங்க மாற்றம் நுழையணும். அப்போ ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா டாபிக் வந்து ஜெயம் கொள்வதற்கு தேவை என்பது. அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு அந்த 2 வரிகள் காண்பிக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம அதில் அடுத்த பேராகிராஃப் ஆரம்பிக்குது. அடுத்த பேராகிராஃப்ல நம்முடைய முக்கிய வேலையா என்ன சொல்லப்படுது, இந்த பூமியில நம்ம இருக்கும்போது வாழும்போது நம்முடைய முக்கிய வேலையா என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதை எல்லாரும் சொல்லிடுவீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்க அது சொல்லுங்க, அந்த கருத்து சொல்லுங்க. ஸோ கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது ஒன்று, அந்த கருத்துக்களின்படி வாழ்வது இன்னொன்று. இந்த வாழ்வதை பற்றி மாத்திரம் சொல்லு. இப்போ கருத்தை சொல்லிட்டு அப்புறம் சொல்லுங்க. யார் வேணா சொல்லுங்க. சீதா சிஸ்டர் சொல்லுங்க. கை தூக்குலையா? ஓகே, அந்த பாயிண்ட் சொல்லுங்க. என்ன வேலை, முக்கியமான வேலை என்ன? இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்துக்கும் சகோதரர்களுக்கும் ஊழியர் செய்தா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குது. இதை உங்க நடைமுறை வாழ்க்கையில எப்படியாக புரிஞ்சுக்கிறீங்க? இதை படிக்கும்போது உங்களுக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தோணும், அது சொல்லுங்க. சரி, வேற யாரும் வேணாலும் கூட சொல்லுங்க. நீங்களே சரி, அப்போ மொல்லமா சொல்லுங்க. அப்புறமா டைம் எடுத்துக்கோங்க. பட் உங்களால சொல்ல முடியாது, அதான் சொன்னேன். ஓகே, சொல்லுங்க. இது படிக்கும் போது ப்ராக்டிக்கலா பேசுங்க. இது படிக்கும் போது தோணுது, ஃபீல் பண்றோம், டிஸ்கஷன் இது அப்படி சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பெரிய வேலை வந்து சத்தியத்துக்கு ஊழியம் செய்யணும், சகோதரருக்கு ஊழியம் செய்யணும். அதான் வசனம் சொல்றது, சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காம போனாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு டைம் இருக்கும்போது நான் மற்ற சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் சொல்றது, அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது என்னுடைய டைம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு சொல்றது தான் சகோதரருக்கு ஊழியம் செய்யணும். ஓகே, வேற இந்த கருத்தை குறித்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. அந்த கருத்தை குறித்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சொந்தத்துல தான் சொல்லுங்க, பேராகிராஃப் ஒன்றும் இல்லை. நீங்க ஃபீல் பண்றதெல்லாம் பேராகிராஃப் இல்லை. ஆனா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, அந்த கருத்து என்ன பண்ணுது நமக்குள்ள போய்? சரியா சிஸ்டர் சொல்லுங்க. நான் இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சத்தியத்துக்கு ஆப்போசிட்டா அது சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, சத்தியத்துக்கு விரோதமாக ஒரு விஷயம் நம்மளை நோக்கி வருது அப்படின்னு சொல்லும்போது நாம் அது இது சத்தியத்துக்கு தவறானது சிஸ்டர்ஸ், தவறானது, சத்தியத்துக்கு மாறானது அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட் பண்ணுறவங்களா இருக்கணும். அது சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அது உலகத்திலிருந்து ஒரு விஷயங்கள் வருது, அது நம்மளுடைய குடும்பங்களாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலேயா இருக்கலாம். சத்திய கொள்கைக்கு விரோதமா ஒரு விஷயம் நம்மளை பண்ண சொல்றாங்க அப்படின் போது அந்த இடத்துல நம்மளுடைய மறுப்பை தெரிவிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அந்த இடத்துல நம்ம வளைஞ்சு போகிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. அப்படி நம்ம மறுப்பை தெரிவிக்கும் போது இது எல்லாமே நமக்கு ஆப்போசிட் பண்ணும். உலகம் நம்மளை வெறுக்கும். சில சமயத்துல சகோதரர்கள் கூட சத்தியத்துக்கு கொஞ்சம் முரண்பாடா இருக்கிற சகோதரர் நம்ம கிட்ட அந்த முரண்பாடான கருத்துக்களை கொண்டு வரும்போது, இல்ல பிரதர் இது வந்து ஸ்கிரிப்சர் சொல்லல, இது சத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம ஆப்போசிட் பண்ணுவோம். அந்த சகோதரர் நம்மளை வெறுப்பாங்க. ஸோ இந்த உலகம் மாம்சம்
சாத்தான் நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமான காரியங்கள் வரும்போது அந்த மறுக்கிறவர்களா இருக்கணும், அதுக்கு வளைஞ்சு போகக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறேன். பேராகிராஃபே சின்னதாக தான் இருக்கு. தேங்க்யூ. ஆனா அன்பானவர்களே, தயவு செஞ்சு அந்த முதல் 2 வரியை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ரொம்ப முக்கியம். இந்த 2 வரி ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம லைஃப். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க சகோதரி சொல்றாங்க. சொல்லுங்க. இது எனக்கு புரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். இங்க வந்து பிரதர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, சத்தியத்திற்கும் சகோதரருக்கும் ஊழியம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று விட்டு ஒன்று பண்ணக்கூடாது, ரெண்டுத்துக்குமே போத் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு பார்க்குறோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட் என்ன நினைச்சுப்போம்னா, சத்தியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சகோதரர்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். தேவன் தானே நம்ம அழைச்சாலும் சத்தியம் தான் நம்ம கொடுக்கப்பட்டது, சகோதரருக்கு வந்து நம்ம கூட வரும்போது தானே அப்படின்றதால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம ட்ரூத் படிக்கிறதையும் வளர்றது அதெல்லாம் ஆர்வம் காரணமே தவிர சகோதரர் கூட இருக்கிற உடன் சகோதரருக்கு ஊழியம் செய்யறது வந்து நம்ம என்ன பண்றோம்னா குறைவுபட்டவங்களா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளால கண்டிப்பா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா பிரதர் என்ன ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சது இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ஊழியம் செய்யும் போது தான் தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படின்ற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. பிரதர்ஸ் யாரும் பதில் சொல்லுங்க. பிரதர் கை தூக்குங்க. ஃபெலிக்ஸ் பிரதர். அது உணர்வுள்ள ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா. இதை பார்க்கும்போது தேவனை கனப்படுத்தி சேவிக்கிறவர்களுக்கு, அதாவது தேவனை கனப்படுத்தி அது முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு ஊழியம் செய்வது நாம் என்ன பண்ண சொல்லும்போது முதன்மையான மதிக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதில் பார்க்கும்போது சத்தியத்திற்கு ஊழியம் செய்வது அப்படின்னா நம்ம சத்தியத்தில் அந்த ஆவியில் அனலாக இருக்கும்போது இந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு உள்வாங்கணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். இன்னும் அனலை அதிகப்படுத்தும் போது தான் என்ன பண்ண சொல்லுவோம், அந்த சத்தியமானது நமக்குள்ள இன்னும் கிரியின் அடிப்படையில் வேலை செய்யணும் அப்படின்றத நான் உணர்வு. ஓகே, தேங்க்யூ. வேறு யாராவது? சிஸ்டர் பிரியா சிஸ்டர். நான் இதில் என்ன ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம லைஃப்ல மிகப்பெரிய வேலை என்னன்றதை இங்கே இம்பார்ட்டன்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த பாயிண்ட் நான் கேட்குறேன், யாருமே அந்த பாயிண்ட் சர்ச் பண்ணல. இந்த இடத்துல ஏன் மிகப்பெரிய வேலை அப்படின்னா, நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்லேயே நமக்கு எந்த ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம், அதுக்கு நிறைய எஃபர்ட் போடுவோம். ஸோ இங்கே தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இது சத்தியத்துக்காக சகோதரன்றது தான் ரொம்ப பெரிய வேலை. ஸோ நம்மளோட எஃபர்ட் எல்லாமே இதுக்காக மாத்திரம் இருந்தால் தான் அந்த ரட்சிப்பை நம்ம அடைய முடியுன்றதுக்கு இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஓகே, நண்பர்களே, அது ரொம்ப முக்கியம். டாப் ப்ரியாரிட்டி அப்படின்னா ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில முன்னுரிமை என்பது இதுக்கு தான் இருக்கணும். அதுதான் அந்த அழகாக சொல்லுவோம். ஒரு ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையினுடைய முன்னுரிமை, என் லைஃப்ல டாப் ப்ரியாரிட்டி தேவனுக்கும் சத்தியத்துக்கும் ஊழியம் செய்வது தான். மற்ற எல்லாமே நெக்ஸ்ட். அந்த புரிதல் நமக்கு இருக்கும், அந்த புரிதலோடு நம்ம வாழணும். மற்ற எல்லாம்னா நம்ம தனிப்பட்ட விஷயம், ஃபேமிலி மேட்டர்ஸ், வேற விஷயம், ஆமாம் எல்லாம் முக்கியம்தான். ஒன்லி நெக்ஸ்ட் அடுத்தது தான் இல்லையா? அந்த வரிகள் ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க. அது எவ்வளோ அருமையான வரிகள். நீங்கள் அது கர்த்தரை கனப்படுத்தி சேவிக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வேலை, வாழ்க்கையின் பெரிய வேலை சகோதரர்களுக்கும் சத்தியத்துக்கும் ஊழியம் செய்வதாகும். சரி, இப்படி இருந்தால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் நான் கேட்டேன், யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? இப்படி இது உணர்ந்தா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், கான்சன்ட்ரேட்டட் லைஃப் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப முக்கியம். சார் எப்படியா சிஸ்டர் சொல்லுங்க, டைம் இல்லை சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படி நம்ம லைஃப்லே சத்தியத்துக்காகவும் சகோதரருக்காகவும் ஜீவிக்கிற அதுதான் நம்ம லைஃப் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, இந்த பூமியிலே நம்ம தான் ரொம்ப கிஃப்டடா இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு பிளெஸிங்ஸை நம்ம உலக பிரகாரமா எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம லைஃப்ல வந்து போயிருந்தாலும் அதை காட்டிலும் மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் இது மூலயமா தான் நமக்கு தேவன் கொடுக்குறாரு அப்படின்றது. ஓகே, தேங்க்யூ. அன்பானவர்களே, அது உண்மையான அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. அப்படிப்பட்ட நோக்கம், அப்படிப்பட்ட உணர்வுகளோடு இந்த பாதையில் இருக்கணும். அது ஆவியில் அனுபவர்களாக இருத்தல். அப்படி இருக்கிறவங்க சரிதா கிறிஸ்தவ மீதி எல்லாம் அழகாக சொன்னாங்க. ஒருவேளை சத்தியத்தை அதனுடைய கொள்கைகளை அம்சங்களை எப்போதுமே எந்த சூழலும் உயர்த்தி பிடிப்பவர்களாக அங்கே இருப்பாங்க. கண்டிப்பா இப்படி உயர்த்தி பிடிப்பவர்களாக இருக்கும்போது இவர்களுக்கு எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். பிசாசு கிட்ட இருந்து, உலகத்திலிருந்து நாங்கள் வரத்தான் செய்யும். இவர்கள் இதை உயர்த்தி படிக்கிறவர்களாக, அதற்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களாக இருப்பதனால எதிர்ப்புகள் இவர்களுக்கு வந்துட்டே இருக்கும் என்று சொல்லப்படுது.
சரி, இப்படிப்பட்ட ஒரு ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை யார் ஒருத்தவங்க சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில மற்ற எல்லா விஷயமுமே அடுத்ததான் இருக்கும். அப்போ இந்த சத்தியத்துக்கு ஊழியம் செய்வதற்கும் சகோதரர்களுக்கு ஊழியம் செய்வதற்கும் இடையில எந்த விஷயம் வந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, ஓரம் வச்சுட்டு நோ சொல்லிட்டு என்னுடைய பிரதான நோக்கம் என்னுடைய பிரதான வாஞ்சை என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன நோக்கத்துக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கிறேனோ அந்த நோக்கம் நிறைவேற பிரயாசப்படுறத முன்னுரிமை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்குற ஒரு வாழ்க்கை. ஸோ அதுதான் நம்ம பெரிய வேலை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிற நாம நம்முடைய சிந்தனையும் நம்முடைய மனநிலைமையும் எப்படிப்பட்டதா எப்பயுமே காத்துக்கிறது சரியா இருக்கும். அடுத்த பேராகிராஃபினுடைய சாராம்சம் இது பிரதான வேலையா ஒருத்தவங்க தாங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னா சத்தியத்துக்கும் சகோதரருக்கும் ஊழியம் செய்யறது, மற்றதுக்கெல்லாம் நோ சொல்லுவாங்க. அடுத்து என்ன ஒரு விஷயத்த அவங்க தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய சிந்தனையிலையும் சரி அவங்களுடைய மனநிலைமையும் சரி என்ன நோக்கத்துக்காக அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இதய துடிப்புன்னு கூட வச்சுக்கலாம். எதை சார்ந்து துடிக்கும், எதுக்காக இயங்கும், அதேதான் இந்த பேராகிராஃபா சகோதரர் சொல்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். சிஸ்டர் கிறிஸ்டி, நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறோம். அது சத்தியத்துக்கும் சகோதரருக்கும் ஊழியம் செய்வதை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எப்பயுமே நம்ம சிந்தையில நம்ம மனதில் என்ன இருக்கோம்னா நம்ம சத்தியத்துக்கு சகோதரர் எப்பெல்லாம் ஊழியம் செய்வோம், எப்போ நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், சத்தியத்தை நம்ம நல்லா படிப்போம், மெடிடேட் பண்ணுவோம், நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணுவோம், எல்லாருக்காக ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் சகோதரன் உதவி செய்யும் போது அது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். நமக்கு நேரம் கிடைக்குமா, இந்த நேரம் நமக்கு வேஸ்ட் ஆகிடுமா, அப்படி நம்மளால இது முடியுமா, நம்மகிட்ட இது இருக்குமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும். ஆனால் உண்மையாவே தேவபக்தியாக இருக்கிறவங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க முதன்மையானது அந்த சகோதரருக்கு செய்கிற உதவியாக தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம். ஸோ அவங்க சிந்தையில எப்பயுமே எப்போ நமக்கு வாய்ப்பு இருக்கு, எப்போ செய்யலாம் என்ற ஒரு எண்ணங்களே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ சார். வேற யாராவது ஷேர் பண்ணீங்களா இதே ஒரு பாயிண்ட்டுக்கு? கை மட்டும் தெரியுது, யாருன்னு தெரியல. சிஸ்டர் ஆலிஸ். நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதான வேலை எதுன்னு பார்த்தோம்னா தேவனுக்கு ஊழியம் செய்யறது, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறது. அதனாலதான் அவருடைய உயிரை அவர் வந்து தியாகம் பண்ண முடிஞ்சது. அவரோட பிரதான வேலையா இருந்தது தேவனுக்காக அவர் வாழ்ந்தது. அதே மாதிரிதான் நம்மளும் தேவன் நமக்கு என்ன அவருடைய திட்டத்துல பங்கு கொடுத்துருக்காங்கன்னா சத்தியத்துக்கும் சகோதரர்களுக்கும் அவருடைய சத்தியத்தை எடுத்து கூறுறதுக்கும் பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம வந்து எப்பவுமே சிந்தையில பிரதான வேலையா நினைச்சிட்டு இருக்கணும். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவுடைய சரீரங்கமா யாரெல்லாம் வந்து அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் விசேஷித்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அதான் என்னன்னு பார்க்கும்போது அவருடைய திட்டத்துல அவருக்காக செய்யக்கூடிய ஊழியங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இப்போ இந்த ஊழியத்தை செய்யக்கூடியவங்க அதாவது என்னன்னு பார்க்கும்போது இதுக்காக அர்ப்பணிச்சிட்டவங்க அவங்களுடைய மனநிலைமை எப்படியா இருக்கணும் எப்பயும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த வகையில நான் பலியா இருக்கலாம், எந்த வகையில நான் ஊழியம் செய்யலாம், என்ன வாய்ப்பை தேவன் எனக்கு வச்சிருக்கிறார், இந்த ஒரு எதிர்பார்ப்புல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கிரியையிலும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செய்யறவங்களா இருக்கணும். பிரதர் ரொம்ப அருமையான கேள்வி கேட்டாங்க. அதுக்கு விட்டு விட்டா தான் பதில் வந்துச்சு. சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பிரதரே அதை ட்ரை பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம மனநிலை என்னவா இருக்கணும்னு சொல்றது கேட்டால் மனநிலை என்னவா இருக்கணும்னு பேராகிராஃப்ல இருக்கு. அதுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட் எல்லாம் கோர்வையா படிச்சீங்கன்னா கர்த்தருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு யாரெல்லாம் அந்த மதிப்பவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு என்ன இருக்கு,
ஒரு விசேஷமான ஊழிய வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் அதை தன்னுடைய திறனுக்கு தக்கதாக தான் என்ன பண்ணணும், செய்யணும். அதனால அதை செய்பவர்களாக நாம் இருப்போம். இந்த மனநிலை எல்லோருக்கிட்டையும் இருக்கணும். இதுதான் இப்ப நான் கான்சென்ட்ரேட்டர் என்று சொன்னா என்னை கர்த்தர் இயேசுவின் சரீரத்தில் அங்கமாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது உண்மைனா எனக்கு என்று சொல்லி ஒரு விசேஷ ஊழியம் இருக்கா இல்லையா? இங்க இருக்கிற எல்லாரும் கான்சென்ட்ரேட்டர் தானே. எவ்வளவு பேர், ஒரு 40 இருக்கிறோம் வைங்களேன், 40 பேருக்கும் செய்வதற்கு ஒரு விசேஷ ஊழியம் இருக்கு. அதுதான் அந்த பாயிண்ட் சொல்லுது. 40 பேரும் ஒவ்வொருத்தரும் என்ன ஃபீல் பண்ணணும், ஏன்னா நான் அவருடைய அங்கம், எனக்கு ஏதோ ஒரு ஊழியம் இருக்கு, அந்த ஊழியத்தையே நான் செய்கிறவனா இருக்கணும் என்பதே நம்முடைய டிஸ்போசிஷன், நம்முடைய மனநிலையாக இருக்கணும். அப்படி இருந்தா பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். ஒவ்வொரு அங்கத்துக்கும் அந்த ஒரு விசேஷ ஊழியம் இருக்குங்கிறது அந்த அங்கம் புரிஞ்சு அதை தன் திறனுக்கு தக்க செய்யணும் என்பதை புரிஞ்சு செய்கிறவர்களாக அங்கிருக்கணும். அந்த வரிகள் ரொம்ப அருமையான வரிகள். சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப அனல் உள்ளவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தேவனுக்காக இருக்கக்கூடிய ஊழியங்கள், சத்தியத்துக்காக இருக்கக்கூடிய ஊழியங்கள், சகோதர சகோதரர்களுக்காக இருக்கிற ஊழியத்துல ரொம்ப நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது முன்னுரிமை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவருடைய மனநிலை எல்லாமே அதை நோக்கி தான் அந்த ஒரு தேவன் வச்சிருக்க பாத்திரமா பயன்படணும் அப்படின்றதுதான் இருக்கும். ஒருவேளை அந்த ஒரு காரியத்தினுடைய மேன்மைய இல்ல தேவன் நம்ம கொடுத்துருக்க ஸ்லாக்கியத்தை உணராம இருக்கிறது அப்படின்னா 2 நிலைமை பத்தி பேசுறாங்க. என்னன்னு சொல்ல முடியுங்களா? யார் கை தூக்குங்க. அப்படி இருக்க கூடாதுன்றார். அனல் இல்லை அப்படின்னா அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய 2 விஷயம். சிஸ்டர் ரம்யா, எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 2 விஷயம் சொல்லிருக்காங்கன்னா, ஒண்ணு வந்து அலட்சியமா இருக்கக்கூடாது, ஒண்ணு வந்து வெறுப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, இது அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது, வெறுப்பா இருக்கிறது, அலட்சியமா இருக்கிறது அப்படின்னா அனல் இல்லாம இருக்கிறதுனுடைய ஒரு தன்மை இது குறிக்குது. அது நடைமுறையில ஏதாவது சொல்ல முடியுமா உதாரணத்தோட? சிஸ்டர் விக்டோரியா. சத்தியத்துக்கும் சொல்றதுக்கும் அலட்சியமா இருக்குது அப்படின்னா அங்க வாய்ப்பு இருக்கும், அதை வந்து அப்புறம் செய்யலாம்னு தள்ளி போடுறது ஒண்ணு. அப்புறம் வெறுப்பா இருக்குது அப்படின்னா ஒரு தடவை செஞ்சுட்டோம், இன்னொரு தடவை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்றது வெறுப்பா இருக்கும். ஓகே, அப்பனா எவமாவது செய்யறது இல்ல தோணா செய்யறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாங்களா? இப்ப என்ன அப்படின்னு பார்க்கணும், அனல் அப்படின்ற போது எப்பயுமே ஆவியில் அனலாருங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னா எப்பெல்லாம் தேவன் அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறா அந்த டைம் என்ன பண்ணணும், நம்ம அது ஒருவேளை நமக்கு சாதகமாகவோ இல்ல சாதகம் இல்லாத சூழ்நிலையா இருந்தாலும் அதை நம்ம செய்யறதுக்கு எப்பயும் என்ன பண்ணணும், ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். அப்படி செய்யாம போறது அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை அலட்சியப்படுத்துறவங்களா அதே வகையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெதுவெதுப்பா இருக்கிறதுனால அனல் இல்லாதனால அதனுடைய சீரியஸ் என்ன பண்ணுவோம். அதான் அண்ணா கூட ஒரு சப்ஜெக்ட்ல பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அழைக்கப்பட்ட இந்த மாபெரும் அழைப்பு, இந்த ஒரு ஊழிய வாய்ப்பு, ஸ்லாக்கியம் தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு இல்லைங்களா, இந்த அழைப்புகளை வந்துட்டு சப்புன்னு இருக்கிறது அப்படின்னா எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லாம வெறும் வந்து அப்படியே கேட்டுட்டு அப்படியே போறது அப்படின்றது அந்த அனல் இல்லாத தன்மை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்க குறிக்குது. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எப்பேற்பட்ட நோக்கத்துக்காக தேவன் அழைச்சிருக்காருன்றதை சரியா உணர்ந்தவங்களால சும்மா தான் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்ப சும்மா இருக்கிறேன் அப்படின்னா இல்ல அந்த ஸ்லாக்கியத்தை சரியா பயன்படுத்துறதுக்கு நான் தவறுறேன் அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கலாம், அனல் அப்படின்ற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில இல்ல. அதனால தேவனுடைய சத்தியம், தேவன், சகோதரர்கள் ஓட போயிடுறாங்க. என்னுடைய வாழ்க்கையுடைய மத்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்ல, முக்கியத்துவங்கள், அது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்த என்ன பண்ணுது, நிரப்பிக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன்.
அப்போ சரியா புரிஞ்சு அனல் உள்ளவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஏனோ தானே இந்த அழைப்புக்குள்ள பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்ப ஏனோ தானு இந்த அழைப்புக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு முக்கியமான ஒரு தாளம் தான் தேவன் கொடுத்துருக்காங்க. என்ன தாளம் அப்படின்னு பார்க்கும்போது நேரம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த நேரத்தை எப்படி மீட் எடுக்கலாம் அப்படின்றத அண்ணா வந்து கன்வியூ பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. அன்பானவர்களே, அந்த பேராகிராஃப்ல முதல்ல ஒரு நல்ல கருத்து இருக்கு. முதல்ல நம்ம நேரத்தை நம்ம எப்படி சிக்க வச்சிடறோம், எப்படி நம்ம நேரம் மாட்டிக்குது, எதனால மாட்டிக்குது அது சொல்லுங்க. பிராக்டிக் அங்கேயே இருக்கு, அங்க இருக்கிறதே சொல்லுங்க, இருக்கிறது தான் கேட்கணும். முதலாவது நம்முடைய நேரங்கள் மற்ற காரியங்கள்ல நம்ம பறி கொடுத்துடுறோம், சிக்க வச்சிடறோம் அப்படின்னா அது எப்படி நமக்குள்ள நடக்கும், எதனால நடக்கும், காரணம் சொல்லுங்க. நம்மளுடைய நேரம் மெயினாக எதில் சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை நடத்தணும்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை தேவை. அந்த வேலை செஞ்சு தான் நம்ம பிழைக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் நம்மளுடைய அதிகப்படியான நேரத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சிக்க வச்சிருக்கோம். அதாவது தன்னுடைய தேவைகள் நிறைவேற்றி கொள்றதுக்காக வேலைக்கு போகணும், அதுக்காக சம்பாதிக்கணும் அப்படிங்கும் போது அதுவே அதிகப்படியான நேரத்தை நம்ம செலவழிச்சிருவோம். நியாயமானது அதுல நம்ம போகும்போது இன்னொன்னு நம்மளை சிக்க வச்சிருதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு தான் நான் கேட்கணும். அதுல வந்து நம்ம அதிகம் நம்ம தேவைக்கு மாத்திரம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தா நேரம் நம்ம மிச்சமாகும். ஆனா உலக பிரகாரமா ரொம்ப வாழணும், நிறைய விஷயங்கள் சேர்க்கணும் அப்படின்னும் போது இன்னும் அதிகப்படியான நேரம் நமக்கு அதுக்கு போயிட்டு. ஆனா இன்னும் கொஞ்சம் துல்லியமா போகலாம். நமக்கு ஒரு டிசப்ஷன் இருக்கு, நம்ம எங்க கண்ணியில மாட்டோம் அப்படின்னு இருக்கு. அந்த பிரதர் சொன்ன அந்த பாயிண்ட்ல அது ஒரு கூடுதலான ஒரு தகவல். ஆனால் அந்த பூமிக்குரிய காரியங்கள் மேலே ஆசை வச்சு நம்ம அதுக்காக அதிகமாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம அண்ணா சொன்ன மாதிரி தேவைக்கு நம்ம வேலைக்கு போனோம், ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் உழைக்கிறது, பார்ட் டைமாக இன்னொரு ஜாப் போகிறது, அது மாதிரி நம்ம பண்ணுவோம். அதுக்கடுத்து என்னன்னா சகோதரிகளாக இருக்கும் பட்சத்தில் நாள் முழுக்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்டு வேலைகளே செஞ்சு அதில் நம்ம என்கேஜாக நம்ம வச்சுக்குவோம். இல்லைங்க, ஒரு போட்டி இருக்குங்க, அந்த போட்டி மாத்திரம் சொல்லுங்க, அவ்வளோதான், டைம் இல்லை. அந்த போட்டி பற்றி பேசுகிறார், சொல்லுங்க. யாரோட போட்டி, எந்த போட்டியில நம்ம நிறையா சொல்லுங்க, அது சொல்லுங்க, அந்த பாயிண்ட் சொல்லுங்க. அதாவது இங்கே சொல்கிறேன். நல்ல பாயிண்ட் இருக்காது, ப்ராக்டிக்கல் பாயிண்ட் சொல்லுங்க. பிரதர் இங்க சொல்லும்போது தன்னுடைய கம்ஃபர்ட் லைஃபுக்காக நாம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா நமக்கு பிடிச்ச விஷயம், இந்த ஒரு விஷயம் செஞ்சாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும், என் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், நான் என்ன ரிலாக்ஸா வச்சுப்பேன் போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மாம்சத்தை நம்ம ஃபர்ஸ்ட் திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதுலயே கண்டிப்பா நம்மளோட டைம் எல்லாமே லாஸ் ஆகும். ஓகே, ஆனால் போட்டி வரல. பேராகிராஃப்ல இருக்கிறது அதை எடுத்து சொல்லுங்க. நிறைய பேர் தூக்குறீங்க, எனக்கு பேர் தெரியல, நீங்களே ப்ரொசீஜர் சொல்லுங்க. ஆக்சுவலா போட்டின்னு பார்த்தா பிரதர் நம்ம உலக மக்களோட சேர்ந்து போட்டி போடுறதுதான். அவங்களும் தேவைக்காக உழைக்கிறாங்க, நாமும் தேவைக்கிறோம். ஆனா அவங்க தேவையை மீறி சந்தோஷத்துக்காக இன்பங்களுக்காக உழைக்கிறாங்க. நாமும் அவங்கள பார்த்தோம், ஐயோ அவங்க நம்மளோட கம்மியாக தானே சம்பாதிக்கிறாங்க, அவங்க மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, நாமும் நல்லா சேர்ந்தாலும் நேரத்தை அப்படியே ஆக்குறது. வேலைக்கு போறது நியாயம்தான், வேலைக்கு நம்ம போலாம், தப்பு இல்லை. அங்க போய் உலகத்தார பார்க்கும்போது அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்க எப்படி வசதியோட சௌகரியத்தோடு இருக்கிறாங்க பார்க்கும்போது நியூ கிரீச்சராக தான் வேலைக்கு போவோம். அங்கேருந்து வரும்போது தான் கொஞ்சம் மாறி வருவோம். ஸோ எப்படி நம்ம டெம்டேஷனுக்குள்ள விழுகிறோம் அப்படின்னா மற்றவர்களை பார்த்து அவர்களை போல இருக்கணும், அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு அப்புறம் நாம் அந்த பாதையில பயணிக்க ஆரம்பிக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னுடைய ஒரு இன்னொரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின், அது அங்க மாத்திரம்தான் வருமா, இங்கேயும் வருமா? வருது இல்லை சார், ரொம்ப முக்கியம். இல்லை, வரும் வரும் வரும்
வரும் பிரதர் பார்த்தா சிஸ்டர் பார்த்தா ஏன் நாம் இருக்கக்கூடாது, ஏன் நம்மளும் பண்ணக்கூடாது? தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க தெளிவா இருக்கணும், எது கொடுக்கல தெளிவா இருக்கணும், கொடுத்ததுல போதும் திருப்தியா இருக்கணும், இருந்துட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இங்கேயே கண்ணி இருக்கணும். ஸோ அந்த மற்றவங்களை பார்க்கறது அது மாதிரி ஆசைப்படுறது இருக்கணும். ஸோ இப்படித்தான் நம்ம நேரம் வந்து சிக்கும். ஸோ அது நல்ல பாயிண்ட் பேரகிராஃப். ஓகே, இப்படியான கன்னிகளில் இருந்து எந்த சிந்தையினால நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும்? ரைட்டா நம்ம இந்த கன்னிகளுக்கெல்லாம் விழிப்பா இருந்து தப்பித்துக் கொள்ளணும்னா என்ன மைண்ட் செட் நமக்கு இருக்கணும்? அதே பேராகிராஃப்ல பர்டிகுலர் அது மாத்திரம் ஷேர் பண்ணுங்க. இப்போ யாரும் கை கொடுக்க மாட்டேங்க. என்ன ஒரு சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுக்காக அதிகமான ஊழியம் செய்யறதுல நம்மளோட நேரத்தை வந்து அதிகமா தேவனுடைய காரியங்களே நம்ம நேரத்தை வந்து கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு பாயிண்ட் இருக்கு, நல்ல பாயிண்ட் நான் சொல்றீங்க. அப்படியே அந்த பாயிண்ட்டுக்கு தொடர்ந்து பேராகிராஃப் வருது, ஒரு மிடில் ஆஃப் த பேராகிராஃப் இருக்கு. எந்த சிந்தையினால் அந்த மாதிரி மற்றவங்களை பார்த்து இது வந்து ஒரு உன்னதமான வேலை, அது ஒரு சாதாரணமா சொல்லாதீங்க, ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப அது ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க. இது ஒரு உன்னதமான வேலை அப்படிங்கிற ஒரு சிந்தையை நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டு இந்த லௌகீக சம்பந்தமான இந்த பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய ஆசைகள், பூமிக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு அதுக்கு நேரத்தை அதிகமாக செலவு பண்ணாம நமக்கு தேவைக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு அதை மட்டும் ஏன் பண்ணி தேவனுடைய ஊழியத்துக்கு அதிகமான நேரத்தை நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையை வந்து நம்ம ஆயுதமா கற்றுக்கணும் அப்படின்னு பாருங்க. பிரதர் எவ்வளவு அழகா சொல்றாரு. நாம் அவர்களை அப்படியாக பார்க்கும்போது உலகத்தாரை இந்த உலக விஷயங்களுக்காக சௌகாரியங்களுக்காக அவர்கள் வந்து நேரத்தை எல்லாம் செலவிட்டு வாழ்றதை பார்க்கும்போது டெம்ப்ட் ஆயிடாம நாம் எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா, பட் we see that இதையெல்லாம் பார்க்கும்போது உலகத்தின் ஜனங்களை எல்லாம் பார்க்கும்போது we have a nobler business, உன்னதமான ஒரு வேலை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. நாம அவங்க மாதிரி எல்லாம் வாழ முடியாது, அவங்கள மாதிரி ஆசைப்பட்டுட முடியாது, அவங்கள மாதிரி பொருள் சேர்க்கலாம், நம்ம நேரத்தை பறி கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது. we have a nobler business, உன்னதமான, ரொம்ப அருமையான வார்த்தை. சர்வலோகத்தினுடைய தேவன் அவருடைய வேலை நம்ம வந்து பங்கெடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து நம்மளை ஊழியனா கூப்பிட்டுருக்கிறார். எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் வந்து அது சொன்னா நமக்கு வந்து என்ன டெசிக்னேஷன் சொல்லலாம்? சர்வன்ட்ஸ் ஆஃப் த அல்மைட்டி, கரெக்டா? இல்லையா? சர்வ வல்லவருடைய ஊழியன். நீங்க யாரும் கேட்டா யாராவது இப்படி சொல்றோமா? நாம என்ன வேலை செய்றீங்க நம்ம சொல்லவே மாட்டோம். ஆனா சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும். அதான் அந்த தாட் அப்படி இருக்கிறவங்க வந்து சிக்கி போட மாட்டாங்க. இந்த ஆனால் மற்ற விஷயங்கள் சிஸ்டர் சொன்னாங்க, லௌகீக விஷயம், இன்மைக்குரிய விஷயம், அதை தேடி அதை சேர்ப்பதற்கு நேரத்தை வந்து அதை கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிட்டு இப்போ இந்த ஒரு உன்னதமான வேலை அதுதான் ரொம்ப பெருசா மதிக்கிறவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு சகோதரர் அடுத்த பேராகிராஃப் சொல்றாருன்னா, இந்த பூமியில குறைஞ்ச அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுக வாழ்வை அனுபவிக்க முடியுங்களா? உலகத்தார் என்ன அப்படின்னு பார்த்தா சம்பாதிக்கிறது, அவங்க சாப்பிட்றது, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய வாழ்க்கை, இதுக்காக என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த லக்ஸரியஸ் லைஃபை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ஜாய் பண்றவங்க இருப்பாங்க. ஆனா இந்த தேவனுக்காக ஊழியம் செய்யறவங்க, அந்த உண்மையான தேவனுடைய வேலைக்காக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது பார்க்கும்போது அவங்களுக்காக அனுபவிக்கணும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இதை சரியா புரிஞ்சு நடக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்ச அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில அவங்க என்ன பண்ண முடியும்னா சுகத்தை என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சரி, இப்ப ஆவியில அனல் நமக்கு தேவை அப்படின்னா இதை அதிகரிக்கிறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு வச்சிருக்கிறாங்க. என்ன வழி மூலமா தான் இந்த அனல் நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்கும்போது பெற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் லேட் ஆகும், இன்னும் ஒரு 5 to 10 minutes என்ன பண்ணலாம், மீட்டிங்க முடிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கே முடிச்சாங்கன்றதுனால நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆவியில அனல் அதிகரிக்கிறதுக்கு
என்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்குது, தேவை. செல்வம். ஆவியில அனல் உள்ளவர்களா இருப்பதற்கு நமக்கு எது முக்கியம் அப்படின்னா சத்தியம். ஓகே, அப்படியே சொல்லலாம். அதான் ஆவியில அனல் உள்ளவர்களா இருப்பதற்கு சத்தியம் ரொம்ப முக்கியம். அவங்க எந்த அளவுக்கு சத்தியத்தை உள்ள ஒருத்தவங்க வாங்கிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல அந்த ஆவியில வந்து தெரிய செய்வாங்க. சரி, இது இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாம். இப்ப அனல் இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன ஒரு காரியம் வந்து எனக்கு சரியா புரியல. கை தூக்கிட்டு சொல்லலாம். அந்த பக்கம் கை யாரு? சிஸ்டர் செண்பகப்பிரியா. பிரதர், எந்த அளவுக்கு ட்ரூத்தோட ஆழம், அந்த சத்தியத்துக்கான மிகப்பெரிய விலை எவ்வளோ பெருசு அது அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம உணர்றோமோ அந்த அளவுக்கு அந்த சத்தியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். எந்த அளவுக்கு அந்த சத்தியத்தை நம்ம நிறைய பெற்றுக்கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஆவியில அனலுள்ளவர்களா வளர முடியும். அப்போ அனல் இல்லாம போறதுக்கான காரணம் சத்தியம் வந்து ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சத்தியத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுனால அனல்லாம் என்ன பண்ணாது, அதிகமா இருக்காது. அது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தியம் நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குதோ, அதாவது சத்தியத்தில் நம்ம இருக்கிறதுனால அனல் உள்ள ஒரு வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது. ஏன்னா இப்போ 40 பேர் 50 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஒரு அனல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா சத்தியத்தை தான் இருக்கிறோம். ஆனா எல்லாருமே அந்த மாதிரி அனலா இருக்க முடியல அப்படின்னா சத்தியம் ஒருத்தவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குதோ அதுதான் ரொம்ப முக்கியம். இம்பைப் அப்படின்ற ஒரு வார்த்தை, அது ரொம்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டீப்பா யார் ஒருத்தவங்க அதை வந்து உள் வாங்குறாங்களோ, அதாவது ஒரு காட்டன் இருக்கு இல்லைங்களா, சத்தியத்தை பெற்றிருக்கிறதுக்கும் அதை உள்ள வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து என்னன்னு பார்க்கும்போது, இப்போ பஞ்சு இருக்கு இல்லையா, காட்டன், அந்த காட்டன் வந்து தண்ணியில போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, உள்ள இழுத்துக்கும். அதே ஒரு ஸ்கூல்ல எல்லாம் சாக் பீஸ் எடுத்து தண்ணியில போட்டு காமிப்பாங்க, அது சுவாமி பார்த்தா மேலாப்புல என்ன பண்ணிருக்கோம், ஈரம் மட்டும் இருக்கும், உள்ள என்ன பண்ணாது. அப்படின்னா இந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு உரிச்சு உள் வாங்கி இருக்கிறோம் அப்படின்றதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியம். அது உள்ள எந்த அளவுக்கு டீப்பா உள்ள இறங்குதோ, நம்முடைய இருதயத்துல ஆழமா பதியுதோ, அந்த அளவுக்கு அனல் என்ன ஆகும், அதிகமாகும். அப்ப அனல் நம்ம கிட்ட குறைவுபடுது அப்படின்னா சத்தியம் நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்குது. அப்போ நல்லா டீப்பா சத்தியத்தை உள்வாங்கி இருக்கிறேன் அப்படின்னா அவங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க, தேவன் இந்த விஷயத்துல விருப்பப்படவே மாட்டார் அப்படின்றது தெளிவா இருப்பாங்க. என்ன விஷயம் அது, என்ன விஷயம்? சிஸ்டர் கிறிஸ்டி, நம்ம சத்தியத்தை உள்வாங்கிட்டு ஆவியில அனலா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆவியில அனலா இருக்கணும் அப்படியே அமைதியா இருக்கிறதா இல்லை. கண்டிப்பா நம்ம வாழ்க்கை நம்ம படியா கொடுப்போம். நம்ம நேரத்தை, நம்ம திறமைய, சக்தியை கர்த்தருக்கு சொல்லிட்டு சகோதரருக்கும் அர்ப்பணிப்போம். அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கண்டிப்பா சேவை வர்றது பார்த்தீங்கன்னா இந்த நேரங்கள் தான். நாம போய் பூமிக்குறை காரியத்துல எந்த விஷயத்துல அப்பப்போ பங்கெடுக்க மாட்டோம். அந்த நேரத்தை தேவனுக்காக எப்ப பலி கொடுக்கலாம், எப்படி பலி கொடுக்கலாம் அப்படின்னு முழு சிந்தனை நம்மளுக்கு அதுவே தான் நம்ம செய்வோம் அப்படின்னு பார்க்கறது. அப்படின்னா தேவன் ஒரு விஷயத்த வந்து நம்ம தேவன் கிட்ட அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் நேரத்தை பலியா கொடுத்துட்டோம். அந்த மதிப்புமிக்க நேரத்தை நம்ம பூமிக்குரிய காரியங்கள்ல போய் பங்கெடுத்து வீணாக்குறது, நேரம் டைம் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா. ஒருவேளை இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கையில் வந்துட்டு நேரமே போக மாட்டேங்குது, வாழ்க்கையே ரொம்ப போரா இருக்கு, இல்ல ரொம்ப பிஸி, அது நமக்கு இதுதான் கரெக்டான எக்ஸாம்பிளா இருக்கும். ரொம்ப பிஸியா இருக்கிறோம், சத்தியத்துக்கு சரியான நேரம் கொடுக்க முடியல, ஊழியத்துக்கு சரியான நேரம் கொடுக்க முடியல, அதுல பங்கெடுத்துக்க முடியல அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம், சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி உலகத்துல போயிட்டு தேவையில்லாத நேரத்தை வீணடிக்கிறது அப்படின்றது இந்த பூமிக்குரிய விஷயத்துக்காக அது தேவன் பிரியப்படுறதே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். அதுக்கு உதாரணங்களா சகோதரர் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அந்த உதாரணம் நல்லா புரிஞ்சிருக்கும்.
என்ன அப்படின்னு பார்க்கும்போது வீட்டு வேலையில, அதாவது வீடை சுத்தமா வச்சுக்கணும்ன்ற நோக்கம் நல்லது. ஆனா அதுவே டெய்லியும் வாரம் ஒரு மாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்காகவே நேரத்தை செலவிடுறது அப்படின்றது செய்யணும்னா என்ன பண்ணிக்கலாம் தெரியுங்களா? வீட்டு வேலைய 24 மணி நேரமும் செய்யலாம். அப்ப நீட்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் பிரயாசப்பட்டுட்டு மத்த நேரத்தை சுருக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்துக்காக, சகோதரனுக்காக ஊழியம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம அந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை வீட்டு வேலைக்கோ அடுத்த பூமிக்குரிய காரியங்களுக்கோ அதிக நேரம் ஒதுக்குறவங்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய ஊழியத்தினுடைய சலுகையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரியா உணரல அப்படின்றதுதான் இதுக்கு ஆதாரமா இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பேராகிராஃப்ல முதல் சில வரிகள்ல இந்த எந்த அளவுக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? இன் ப்ரொபோர்ஷன் இங்கிலீஷ்ல வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. பிரதருடைய எழுத்துக்களை அதிகமாக நம்ம பார்க்க முடியும். அது என்னன்னா ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் உள்ள தொடர்பை உணர்த்தக்கூடிய ஆங்கில வார்த்தை இன் ப்ரொபோர்ஷன். இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சத்தியத்தை எந்த அளவுக்கு சகோதரர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது பெற்றிருக்கிறது மாத்திரம் இல்லை, அதை உள் எந்த அளவுக்கு உள் வாங்குறோமோ, இப்போ அடுத்த வார்த்தை என்ன வருது? அந்த அளவுக்கு தான் என்ன இருக்கும்? ஆவியில அனல் இருக்கும். எந்த அளவுக்கு ஆவியில அனலா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும்? ஊழியம் செய்ய முடியும், நமக்குரிய விஷயங்களை இழக்க முடியும். ஸோ அப்போ அந்த அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதிகமாக உள்வாங்க முயற்சிக்கணும். அப்பதான் அதிகமா அனலா இருக்க முடியும். அப்பதான் அதிகமா இழக்கவும் பலியாகவும் முடியும். ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஓகே, அப்போ பார்க்கும்போது இப்போ ஆனால் உங்ககிட்ட தான் அடுத்த ஒரு கேள்வி. இப்போ கூடுகை இருக்குது, அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கும்போது இப்போ கலந்தாய்வு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்றோம்ல ஆவிக்குரிய விஷயத்துக்காக. இப்போ பண்ணும்போது அதை படிக்கிறதுக்கான நேரத்தை வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது அவங்களால செலவு பண்ண முடியல. அதே வகையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நடைபெறக்கூட கூடுகையில என்ன பண்ண முடியல. ஒரு வேலை நியாயமா வேலை நிமித்தமாக அப்படின்ற அந்த ஒரு டைம்ல நம்ம ஜாப் இருக்கு அப்படின்னா ஓகே. மற்றபடி ரொம்ப பிஸியான லைஃப் ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால நான் படிக்கிறது இல்லை, அதனால நான் என்ன பண்றது அப்படின்னா கூடுகைக்கு வர முடியல அப்படின்னு இந்த பிஸி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அண்ணா பர்சனலா ஒரு டைம் பேசும்போது ஷேர் பண்ணாங்க. இந்த பிஸி அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க சார் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவருக்கு அதாவது பிஸியா இருக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணல இதை இந்த ஒர்க்கை பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு உதாரணம் சொன்னாருங்களா. அதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சில நேரத்துல வந்து நானே யோசிச்சிருக்கிறேன். பிஸியா இருக்கிறோம் அதனால இந்த விஷயத்த தேவனுடைய ஊழியத்தை இல்ல சத்தியத்தையோ படிக்க முடியல அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஒரு அண்ணா சொன்ன உதாரணம் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஞாபகம் வரும். அந்த உதாரணம் நீங்களே சொன்னா நல்லா இருக்குண்ணா. அது ஒரு நல்ல ஒரு வாக்கியம். நிறைய சமயங்கள் நாம் ஒரு காரியத்தை செய்ய தவறிட்டு அல்லது நமக்கு மேலே இருக்கிற யாராவது வந்து நம்ம இடத்துல ஏன் அந்த காரியத்தை நீங்க செய்யல அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சாக்கு என்னவா இருக்கும்? நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அப்படிதான் நாமும் சொன்னோம். நமக்கு மேல இருந்த ஒரு வாக்கியார் கிட்ட அவர் உடனே சொன்னார், பிஸி பீப்புள் ஃபைண்ட் டைம் ஃபார் எவ்ரிதிங். அப்படின்னா நீங்க உண்மையிலே பிஸியா இருந்தீங்கன்னா எல்லாவற்றையும் செய்வதற்கான நேரம் உங்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா உண்மையா பிஸியா இருக்கிறவங்க எதை எப்பப்போ செய்யணும் என்று சரிவர என்ன பண்ணிடுவாங்க, திட்டமிட்டுறதுனால எல்லாவற்றுக்கும் சரியாக நேரத்தை ஒதுக்கி அவங்க கரெக்டா செய்வாங்க. அதனால செய்யாததுக்கு பிஸியா இருக்காங்கன்னா சாப்பு சொல்லாத பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. சரிங்களா? அது அப்போ சொன்னது நமக்கு பதிவாயிடுச்சு. என்னன்னா நம்ம உண்மையிலேயே அதாவது இது வந்து நமக்கு இங்க எதுக்கு பிரயோஜனமா இருக்கு என்று சொன்னா அந்த டாபிக் வந்து காலத்தை மீட்பது எப்படி ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரெடீமிங் த டைம் கண்டிப்பா இது பிராக்டிக்கலா நமக்கு கடினமான ஒன்று. ஏன்னா சகோதரர் வந்து யதார்த்தமா விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லோரும் மாம்சத்துல இருக்கிறோம், நமக்கு செலவுகள் இருக்கு, வாழ்க்கையை நடத்தணும், ஏதாவது ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும். வேலைக்கு போகும்போது நம்முடைய நேரம் மிகப்பெரிய அளவில் அங்கே நம்ம கொடுத்து தான் ஆகணும்.
ஆனா அப்படி இருந்துட்டு உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னா அதற்கும் நேரம் கண்டிப்பா அவசியம் தான். அது என்ன பண்ணணும்? ரொம்ப ஞானமா எப்படி அந்த பூமிக்குரிய அலுவல்கள்ல இருந்து தேவனுக்கு என்று என்னுடைய அர்ப்பணிப்பை நிறைவேற்றுவதற்கு என்று 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ என்னால் மீட் எடுப்பது பிளான் பண்ணணும், திட்டமிடணும். ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரம், அது அந்த பேராகிராஃப்ல இருந்த ஒரு நல்ல பாயிண்ட், அது ஹைலைட் ஆகல. அது என்னன்னா, நீங்க யாராவது இப்போ தெரிஞ்சா டக்குன்னு சொல்லுங்க. நேரத்தை மீட்பது எப்படின்னு அந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்கிறாங்க. முதல் பேராகிராஃப்ல அந்த தலைப்பு ஆரம்பிச்சு எப்படி மீட் எடுக்க முடியும்னு சொல்ற, எப்படி வாழ்ந்தா மீட் எடுக்க முடியும்னு சொல்ற. வெரி குட். பூமிக்குரிய தேவைகளை என்ன பண்ணிக்கணும்? சுருக்கிக்கணும். 5 நிமிஷம் எடுக்கலாம், தப்பே இல்லை. இந்த பாயிண்ட் உள்ள இறங்கணும். பூமிக்குரிய தேவைகளை சுருக்கிக்கணும். எனக்கு இது பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொன்னா, என் வீட்டுல எனக்கு இந்த பொருட்கள் போதும், எனக்கு பர்சனலா இவ்வளவு ட்ரெஸ் இருந்தா போதும், எனக்கு இந்த வெஹிக்கிள் இருக்குது இது போதும், எனக்கு இந்த செல்போன் இருக்குது போதும். இதுதான் அந்த பூமிக்குரிய தேவைகளை சுருக்கிட்டா, இதுக்காக செலவு பண்றதுக்கு பணம் வேணும்ட்டு அதிக நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டோம், போயிட்டு நம்ம நேரத்தை பறிகொடுக்க மாட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட். அப்போ நம்ம நேரத்தை எப்படி மீட்டெடுத்துக் கொள்வதுன்னா, அது எதற்காக செலவு செய்யறோம்? பணத்தை சம்பாதிப்பதற்காக. அதையே சம்பாதிக்கணும், தேவைகளை அதிகப்படியாக வைத்துக் கொள்ள. ஒரு அருமையான பாயிண்ட் ரொம்ப முன்னாடி வாசிச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு பரிசுத்தவான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருன்னா, அவர் வாழ்க்கையை நோக்கி, அவருடைய முடிவை நோக்கி போக 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 அவருக்கான செலவு உண்மையில் நீங்க சொல்லுங்க அதிகரிக்குமா குறையுமா? நம்ம ஒரு செயின்ட்லியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா நாளாக நாளாக பர்சனல் எக்ஸ்பென்ஸ் கம்மி தான். அருமையான கருத்துக்களா போது இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்களுக்கு செஞ்சு இருக்குது. அதனால காலத்தை மீட்டெடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு போராட்டம் இருக்கு முக்கியமானவர்களே, நம்ம போராடித்தான் ஆகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் அந்த வேலையில நம்ம போய் சிக்கி கொள்ளும்போது 8 மணி நேரம் சொல்லிட்டு 12 மணி நேரம் தான் வாங்குவாங்க. என்ன பண்ண, பட் நம்ம ஏற்கனவே சொன்ன அவசியமா இருக்கலாம். ஒரு உன்னதமான வேலையில இணைஞ்சிருக்கணும், நமக்கான பங்கு இருக்குது. அதை முன்னுரிமை செய்யும் போது மீட்டெடுப்பது ஒரு பெரிய சவால். ஸோ தேங்க்யூ பிரதர். சபையா பார்க்கும்போது நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம் அப்படின்றதுனால ஆவிக்குரிய விஷயத்துல என்னால ஈடுபட முடியல அப்படின்னா, இது நேரத்தை சரியா பயன்படுத்த தெரியாதனால, அந்த ஒரு காரியத்தினாலதான் நம்மளால சரிவர விஷயத்தை செய்ய முடியல. அப்படியே பார்க்கும்போது நம்ம நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படியா நேரத்தை என்ன பண்ணலாம், உருவாக்கிக்கலாம் அப்படின்ற பிரயாசம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எடுப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஷெட்யூல். பிசினஸ் மேன் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நேரம் 24 hours பத்தாது. அதனாலதான் அவங்களை எங்கேயும் ஷாப்பிங் மால்லையோ இல்ல பொழுதுபோக்கு சுற்றுலாங்களையோ இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது பார்க்க. அப்பனா நம்ம உன்னதமான வேலைக்காக நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம் அப்படின்னா, அந்த வேலைக்கு ஏற்ற ஒரு வழியை என்ன பண்ணியாக்கணும் பக்கமா நம்ம கொடுக்கணும். அப்பனா பிஸியா இருக்கணும் அப்படின்னா சரியான ஷெட்யூல். ஏனோ தானோ வாழ்றவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, மிஸ் பண்றவங்களா இருப்பாங்க. சரியான நேரத்தை என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு பயன்படுத்தாதவங்களா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஸோ அப்படியாக இந்த பூமிக்குரிய விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்துல உண்மையாலுமே புது சிருஷ்டிகள் ஒரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறுகிய ஒரு ரொம்ப லிமிட்டடா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு ஜீவனை என்ன பண்ணணும், ஜீவிக்க முடியும். ஆனா தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டமா நம்ம இருப்போம் அப்படின்னு அடுத்த பேராகிராஃப் சொல்றாரு. ஆனா தமிழ் அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல விட அந்த பெண்ணி அப்படின்றதுக்கு தமிழ்ல நல்லா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சோ எப்படிப்பட்டமா இருப்போம் அந்த பூமிக்குரிய விஷயத்துல இந்த அளவுக்கு நான் நேரத்தை சுருக்கி அடுத்து தேவனுடைய காரியத்துக்காக நான் பயன்படுறேன் அப்படின்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் குறைவுபட்டு தான் இருப்பேன். ஆனா தேவனுடைய பார்வை எப்படியா இருக்கும் அப்படின்றத ஏதோ என்ன இல்லைனாலும் என்ன இருந்தா யார் செய்ய போறீங்க இந்த பாயிண்டோட முடிக்கலாம். இன்னும் ஒரு கடைசியா ஒரு பாயிண்ட் பண்றது சிஸ்டர் சிவசக்தி.
நம்மிருந்து அனைத்தும் எடுக்கப்பட்டாலும் சரி, உலகத்துல ஒரு பைசா கூட இல்லைன்னா கூட சரி, நம்ம சத்தியம் நம்மளுக்கு பெற்றிருக்குது. எப்பொழுதுமே நம்ம சமாதானமா இருப்போம். அதனால நம்ம எப்பொழுது எந்த இடத்துலயும் எப்பொழுதும் சமாதானம் இருக்கிறதுல நம்ம செல்வதா இருப்போம் அப்படின்றது இங்க சொல்லுங்க. ஸோ உலகத்துல ஒரு சல்லி காசு ஒரு பைசா கூட இல்லைனாலும் ஆனா சத்தியம் நமக்குள்ள இருக்கிறதுனால தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படிதான் இருப்போம். இந்த உலகத்துல வந்து அம்பானி ஒரு பக்கம் நிற்கிறாரு, இந்த பக்கம் வந்து யார் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம நிக்கிறோம். ஆனா உலகத்தினுடைய பார்வையில தேவனுடைய பார்வையில் எப்படி இருப்போம்? என்னதான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பெரும்பகுதி சொத்து அவர்கிட்ட இருந்தாலும் தேவன் யாரும் பெருசா பார்ப்பாரு, பிரசியஸா வெளியேற பெற்றவங்கள. சத்தியம் நமக்குள்ள இருக்கிறதுனால இந்த சத்தியத்துக்கு ஊழியக்காரங்களா இருக்கிற அவங்கள தான் தேவன் என்ன பண்றாருன்னா பெருசா பார்க்கறாரு. அப்போ இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறதுனால நம்ம அலட்சியமா இருக்க முடியுமா? ஏனோ தான் தலைப்புல இருக்க முடியுங்களா? அப்ப இருக்க முடியாது அப்படின்னா இப்ப தேவன் நமக்கு அழைக்கப்பட்ட அந்த ஒரு வாய்ப்புல நாம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது அனல் தேவை அப்படின்னு பார்க்கிறோம். கடைசியா ஒரு 2 லைன் 3 லைன் சகோதரர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கன்க்ளூடிங் ஒரு பாயிண்டா பேசுறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவன் இந்த பூமிக்குரிய ஒரு வேலை அப்படின்றது நம்ம பரலோகத்துல போய் தேவனோட இருந்து செய்ய போற வேலையில கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஆனா இந்த விஷயத்துல ஒருத்தவங்க அலட்சியமா இருக்காங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க என்னவா ஆக முடியாது அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. யார் ஷேர் பண்றாரு? கடைசி பாயிண்ட் கன்க்ளூட் பண்ணிடலாம். நாம யார் ஷேர் பண்றா? சிஸ்டர் ஜெயராணி. இதுல வந்து கடைசியில என்ன சொல்லியிருந்தா, நம்ம வந்து இந்த காரியத்தை எல்லாமே நம்ம வந்து அறிஞ்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அது நம்மளுக்கு எப்படி இருக்குனாக்கா நம்மளுடைய விசுவாசத்துக்கு அன்புக்கும் ஒரு சோதனையா இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கர்த்தர்கிட்ட வந்து இந்த குணலட்சணத்துல வந்து நம்ம கண்டிருக்கிறோம். அப்படி கண்டு அதை காணாமலும் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாக்கா திரைக்கு அப்பால போகக்கூடிய அந்த கணக்குரிய வேலையில வந்து நம்ம பங்களிக்கிறதா வேண்டாமா அப்படின்றத வந்து தேவன் தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. சரி, இறுதியாக நம்முடைய சகோதரர் பிரபாகரன் அவர்கள் வந்து இந்த பாயிண்டோட கன்க்ளூட் பண்ணுவாங்க. கன்க்ளூட் பண்ணி முடிச்சு. அன்பானவர்களே, அது ரொம்ப அருமையான ஒரு கருத்து. அதாவது திரைக்கு அந்த பக்கம் ஒரு வேலை இருக்கு, திரைக்கு இந்த பக்கம் சில வேலைகள் இருக்கு. பிரதர் வந்து எவ்வளோ அழகாக சொல்றாருன்னா, and since we know these things, அதாவது இப்போ இம்மையில திரைக்கு இந்த பக்கம் நம்ம வாழும்போது இப்படி ஒரு மாபெரும் ஊழியத்துல தேவனோடு நாம் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றெடுக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கும் போது they become a test of our loyalty and of our love. இந்த அறிவு நம்முடைய உண்மைத்தன்மையும் நம்ம அன்பையும் சோதிச்சு பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? எந்த ரீதியில எந்த கோணத்துல the Lord seeing or not seeing this character in us. இன்னைக்கு தேவனோடு இணைஞ்சு அவருக்காக சத்தியத்துக்காக உடன் அங்கங்களுக்காக ஏறெடுக்கிற அந்த மாபெரும் வேலை ஊழியத்துக்கான அந்த வாய்ப்பு, அதை புரிந்த நாம் அதன்படி நாம வாழ்றோமா இல்லையா என்பதை தேவன் பார்ப்பதும் நம்ம இடத்துல ஒருவேளை பார்க்க முடியாமல் இருப்பதும் தான் will determine whether or not we shall be associated in the honorable work on the other side of the way. அப்படின்னா ரொம்ப எளிமையா சொன்னா, இம்மையில இந்த ஊழியத்தின் பாதியில நாம இருக்கிறோம் என்றால் இப்போ ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தோம்னா திரைக்கு அந்த பக்கம் நம்ம ஊழியம் செய்யற வாய்ப்பு பெற்றுக்கொள்வோம். ஆவியில் அனல் உள்ளவர்களாயிருந்து தேவனுடைய வேலையை சுமந்து அவருடைய கொடியை உயர்த்தி பிடிக்கிற வேலையில இப்ப ஈடுபட்டிருந்தா தான் இவர் தகுதியானவர் திரைக்கு அந்த பக்கமும் ஊழியம் செய்யணும் என்று தேவன் முடிவுக்கு வருவார். ஒருவேளை அந்த ஒரு ஆவியில் அனல் அந்த வேலையை இப்படியாக செய்வது இப்ப நம்ம இடத்துல காணப்படலைன்னா நாம் எதுக்கும் தகுதியற்றவர்கள். திரைக்கு அந்த பக்கம் கிடைக்கக்கூடிய மகிமையான ஊழியத்திலும் நமக்கு பாக்கியம் இல்லை. அப்போ
இப்போ நாம செய்வோமா செய்ய மாட்டோமா என்பதுதான் திரைக்கு அந்த பக்கம் செய்வோமா செய்ய மாட்டோமா என்பதை என்ன பண்ணக்கூடியது, தீர்மானிக்கக்கூடியதாக. அப்போ அந்த சிந்தனையோடு நாம் நிறைவு செய்வோம். நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அருமையான ஒரு கிருபை. ஸோ இந்த ஒரு காரியங்களை நமக்கு சத்தியங்கள தேவன் வந்து இவ்வளோ நேரம் கொடுத்தாங்க. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சகோதர சகோதரிகள் எதுவும் தவறாக நினைச்சுக்க வேண்டாம். இது பிளான் பண்ணி நடக்கல. பட் முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எல்லோருமே பங்கெடுக்கிறீங்க, அது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த உங்களை ஒரு ஐக்கியமாக பார்க்கும்போது பங்கெடுத்தவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் ரொம்ப அழகாக பேராகிராஃப்லேருந்து மேக்சிமம் பேசுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. அது சரியான திசையில் பயணிக்கிறீங்க. ஜஸ்ட் இந்த வார்த்தைகள் சொல்வது போச்சு. கண்டினியூ பண்ணுங்க. தேவன். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஸோ இறுதியாக நம்முடைய சகோதரர் போஸ்கோ அவர்கள் ஜெபம் செய்து இந்த ஒரு கொடுக்க மாயிருக்கும் திரும்பியிருந்த எங்கள் அன்பின் பாடல் தந்தையை உண்மைக்கு புரியும் காணும் மகனும் உடைய மகன் இயேசு கிறிஸ்துவமாக இந்த வேலையை ஏற்றுக்கொள்கிறோம். அன்பு தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே உடைய வார்த்தைகளை கிடைத்து மட்டுமாய் வழிநடத்தில் கிருபிக்காக நன்றி சொல்லிக்கிறோம். அப்பா, இன்னும் அதிகமான சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்து இப்படியாக எங்களை யோசித்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஊழியம் புரிய எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும்படியாக வேண்டுகிறோம். தகப்பனே, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கவும் எங்களுக்கு தகப்பனே தைரியத்தையும் ஞானத்தையும் கிருபையும் பொறுமையும் தந்து தகப்பனே எங்கள் வழிநடத்த முடியாது வேண்டுகிறோம். இன்றையும் கூட நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுடைய இதயத்தில் வைத்து இந்த பூமிக்கும் உமக்கும் எப்படி ஊழியம் புரியும் என்பதை சிந்தித்து நாங்கள் அதிகமாக தகப்பனே இந்த பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்காதபடிக்கு எங்களை காத்து வழிநடத்த முடியாது வேண்டுகிறோம். தகப்பனே, இந்த பூமிக்குரிய காரியங்கள் ஒன்றும் நிரந்தரமல்ல என்பதை எங்களுக்கு தெளிவாக தெரிந்திருந்தாலும் தகப்பனே, எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் வேலை செய்ய வேண்டியதாக இருப்பதை அறிந்திருக்கிறோம். அதற்காக தகப்பனே உண்மை மறந்து உண்மை விட்டு பின்மாற்றத்துக்கு போகாதபடிக்கு தகப்பனே எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த உலகம் எங்களை தடுக்காதபடிக்கு எங்களை காத்துக்கொண்டு எங்களை வழிநடத்தப்படியாக நீங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் மாற்றுவது யாவும் மகன் இயேசு கிறிஸ்துவின் இருக்கிறோம்.